ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण. जय जय राम राम. हर हर नम पार्वती पति. हर हर महादेवा. सिद्धिविनायक स्वामी की जय. अंशनी स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधुमल की जय. हर हर नम पार्वती पति. हर हर महादेवा. सिद्धिविनायक स्वामी की जय. अंशनी स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधुमल की जय. श्रीयप्प ध्यान. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமக. ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் பாகவதம் மூலப்பாராயணம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அது முன்னாடியே தெரியும். அது என்னவோ தெரியல, யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக ஏதோ பிரச்சனை. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்னாடியே நம்மளுக்கு தெரிவிச்சிடுது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக நம்ம நினச்சது கரெக்டாக அங்கே நடக்குது. அங்கே பார்த்தோம். அதே மாதிரி சந்தோஷம் வரப்போகுதுன்றது தெரியுது. இந்த பாகவதம் படிக்கிறதுல அந்தளவுக்கு தபஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கஷ்டமாக இருக்குது. பாகவதம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கே தவிர, ஆனால் படித்தா வேறு லெவலில் இருக்குது. வேல்யூபிள்னால் வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா, நீ எந்த மூடில் வந்தாலும் சரி, இந்த பாகவதம் படித்து நம்ம தொடர்ந்து பழக்கப்பட்டோம்னா, பாகவதம் படித்து பழக்கப்பட்டுட்டுனா, நீ எந்த மூடில் வந்தாலும், எந்த ஒரு டென்ஷனான மூடில் வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்தாலும் சரி, ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு பௌதிகமான ஆசைகளோடு வந்தாலும் சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் பார்த்தேன். அந்த பாகவதம் தொட்ட உடனே உள்ளுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம் பொங்குது. அந்த பாகவதம் தொட்ட உடனே அந்த தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சி, ஒருத்தர் மேலே ஒரு டென்ஷனு, அதெல்லாம் இல்லையா, சே ஏன் மன்னிச்சுன்னு போகலாமே, ஏன் நம்ம விட்டு கொடுத்து போகலாமே அப்படின்ற அளவுக்கு மனசு எல்லாரையும் நம்ம அன்பால் அரவணைக்கணும் அப்படின்ற ஒரு தூய எண்ணம் திடீர்னு நம்மளுக்கு வருது. அது எப்படி தான் தெரில. அந்த பாகவதம் படிக்கணும்னு திறந்து 2 வார்த்தை படிக்கும்போது டக்குன்னு அந்த எண்ணம் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பொங்குது. அது எப்படி சொல்கிறது, அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ளே வந்துடுது. அது ஒரு உற்சாகம் உண்டாயிடுது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பாகவதம் புஸ்தகம் தொடர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த டென்ஷனு, இவங்கள பற்றி ஒரு டென்ஷனாக நினச்சிருப்போம். அவங்க ஏதாவது மனசை புண்படுத்தியிருப்பாங்க, ஏதாவது பேசியிருப்பாங்க, மனசு புண்படுத்தி, அதெல்லாம் இல்லைன்னா இந்த பாகவதம் தொட்ட உடனே போயிடுது. அது எப்படி தான் போகுதுன்னே தெரில, காணாமல் போயிடுது. ஏன்னா வேறு ஒரு உற்சாகம், என்னமோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க தோணுது. தூக்கி போட்டு போடா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, என்னடா இதெல்லாம் இதுக்கு போய் அல்ப விஷயத்துக்கு போய் அப்படின்னு தோணுது. அப்புறம் நான் எல்லாம் அவங்க அப்படி தான் புரியுதா, நம்ம அப்படி இல்லை, நம்ம பாகவதம் அந்த எண்ணம் உண்டாயிடுது. மனசில் ஒரு சந்தோஷம் உண்டாயிடுது. அப்போது அது நான் இப்போ நம்ம அடிக்கடி பாகவதம் படிக்கிறதுனால அப்படி சொல்ல முடியுமா, இல்லாட்டி ஒரே தடவை பாகவதம் படித்தாலும் வருமானு தெரில எனக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நடுவில் ரொம்ப நாள் கேப் விட்டோம், இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். என்னமோ தெரில, புஸ்தகம் தொடும்போது பார்த்தா மூடெல்லாம் மாறிடுது. அதுதான் பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி அழகாக சொல்லுவார், மூடு சரியில்லை சார், அதனால் பாகவதம் படிக்கலன்னு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. அன்றைக்கி நான் உணரலை, இன்றைக்கி நான் படிக்கும்போது உணர்கிறேன். அவர் சொல்லி 5 வருஷம் மேலே இருக்கும், 5 வருஷம் மேலே இருக்கும் அவர் சொல்லி. ஆனால் அன்றைக்கி சொன்னார், இல்லை 10 வருஷம் இருக்கும். இது அடிக்கடி சொல்லுவார். ஒவ்வொரு சப்தாகத்துலேயும் அவர் சொல்லுவார், மூடு சரியில்லை அதனால் பாகவதம் படிக்கலை அப்படின்னு விட்டுறாத. நீ பாகவதம் படித்தா மூடு சரியாக போயிடும். அதுதான் ஆச்சரியம். அது எப்படி அது மூடு சரியாக போயிடும் எனக்கு அப்போ யோசிக்கிறேன். அப்போ எனக்கு புரியல. அப்புறமா நம்ம பாகவதம் படித்தா தான் தெரியுது எல்லா மூடும் சரியாக போகுது அப்படின்னு. அது படிக்க அது ஒரு சப்தாகத்துலேயும் வரலாம், ரெண்டாவது சப்தாகத்தில் வரலாம், 3ஆவது சப்தாகத்தில் வரலாம். எந்த அளவுக்கு நம்ம தீவிரத்தை காட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு தபஸ் கூடும் நிச்சயமாக. ஆனால் ஹீட்டாகவும் உள்ளோம், ஆனால் தபஸ் கூடும். நல்லா புரிஞ்சுக்கணும்.
சந்தோஷமாக படிக்கணும். ரொம்ப ஒரு இப்போ நான் சொன்ன கஷ்டன்றது என்னென்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான் பாகவதம் படிக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் படிக்க படிக்க அதான் சொல்கிறேன், மூடு சரியாக போயிடும். மூடு சரியில்லை சார் அதனால் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் பிரம்மஸ்ரீ சுந்தர மாசம் சொல்லுவார், மூடு சரியில்லை அதனால் படிக்கலைன்னு. படித்தா மூடு சரியாக போயிடும் அப்படின்னு வருவார். சூப்பராக. அதுதான் ஆச்சரியம். என்னென்னா கஷ்டமாக இருக்குதுண்ணா, கஷ்டமெல்லாம் போயிடும். பாகவதம் படித்தா கஷ்டம் போயிடும். அதான் உண்மை சொல்லப்போனால். யார் நம்மளுக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதை சொல்லக்கூடாது, ஆனால் சபையில் சொல்லக்கூடாது. ஆனால் எதிர்காலத்துலேருந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வரல. இதுக்கு மேலே அதிகமாக நம்ம சொல்லக்கூடாது. எதிரிகளிடத்துலேருந்து உங்களுக்கு பயம் உண்டாகாது, அவ்வளோதான். நீங்கள் தப்பிச்சிக்கலாம், உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது. அந்தளவுக்கு பாகவதம் காப்பாற்றினா இதுலேருந்து புரிஞ்சிங்களேன். அதே சமயத்தில் உங்களுக்கு யாராவது அபராதம் பண்ணால் அப்புறம் பகவான் பார்த்துப்பார், அவ்வளோதான். அது மாதிரி நான் எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆக மொத்தம் நீங்கள் எதிரிகளிலிருந்து உங்களுக்கு பயம் ஏற்படாது. பகவான் உங்களை கண் முன்னே நம்மளை விடுவிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் விசேஷம். நீ எந்த சூழ்நிலையில் பாகவதம் படித்தாலும் அந்த சூழ்நிலையை அப்படியே மாறிடும். நல்ல உற்சாகமான சூழ்நிலைக்கு ஒன்று கொண்டு வந்துடும். அதாவது காட்டுத்தீ எரிக்கப்படுது எங்கள் பிருந்தாவனத்தில், எல்லாம் கத்துறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, காட்டுத்தீ எரியுது, கஷ்டப்பட பசுக்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியலையே. அதான் 2 தடவை காட்டுத்தீயை பானம் பண்ணார். ஒன்று காலை நர்த்தனம் பண்ணி முடிஞ்சு அன்றைக்கி இரவில் தங்கிடுறாங்க, அப்போ காட்டுத்தீ பரவுது, அப்போ பானம் பண்ணிடுறார். அது ஒரு விஷயம். அப்புறமா இன்னொரு தடவை மாடு மேய்ச்சின்னு போகும்பொழுது கிருஷ்ணர் அந்த இடத்துல காட்டுத்தீ பரவுது. காட்டுத்தீ பரவும்போது பசுக்கள்லாம் அப்படியும் ஓட முடியும், நாலா பக்கத்தும் சூழ்ந்துருச்சு காட்டுத்தீயானது. அப்போ இந்த பக்கம் தப்பிக்க முடியாது, அந்த பக்கம் தப்பிக்க முடியாது, பசங்களும் தப்பிக்க முடியாது, கோபுரலும் அதே மாதிரி பசுக்களும் தப்பிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எல்லாம் சரணம் அடைகிறாங்க. தப்பிக்க முடியாத சுற்றி காட்டுத்தீ பரவிடுச்சு. அப்போ பகவான் எல்லோரும் கண்ணை முடிக்க சொல்லி, கண்ணை முடியணுன்னே பகவான் என்ன பண்ணால் அந்த காலத்தை பானம் பண்ணி எல்லோரும் பாண்டியர் வனத்துக்கு கொண்டு வந்துட்டான். பாண்டியர் வனம் 12 வனங்கள் இருக்கு இல்லையா. வேறொரு வனத்தில் மாடு மேய்ச்சிருந்தாங்க, அந்த இடத்துல காட்டுத்தீ பரவிச்சு. உடனே பாண்டியர் வனத்துக்குன்னா அங்கே பார்த்தோன்னா சூழ்நிலையே மாறி போச்சு. ஒரே ஜில்லுன்னு இருக்குது. காட்டுத்தீயே அந்த சுவடு கூட காணும், காட்டுத்தீ சுவடு கூட. அப்போ கண்ணை முடிய சொல்லி தன் யோக சக்தியினால் அத்தனை பேரையும் பாண்டியர் வனத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான் எல்லோரையும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை பகவான் ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷம் அடைஞ்சால் கிம் துராபாதனம், எது அடைய முடியாது. பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வரும். நீ எந்த தேவைகளுக்காக அல்லல் பட்டியோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அக்லிஷ்ட கர்மனாக அப்படி பதம் இருக்குது, பாகவத்துலையும் இருக்குது, ராமாயணத்தில் அடிக்கடி வரும். பாகவத்தில் ஒரு 2-3 இடத்துல இருக்குது அக்லிஷ்ட கர்மனான்னு. கிருஷ்ணனுக்கும் அதே பேர் தான், ராமருக்கும் அது பேர் தான், அக்லிஷ்ட கர்மனா அப்படின்னு பேர். ராமர் அக்லிஷ்ட காரினா அப்படின்னு சொல்லுவார் வால்மீகி. இங்கே என்னென்னா சுகாச்சாரியார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாகவதத்தில் அக்லிஷ்ட கர்மனாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ அக்லிஷ்டன்னா கிளேசம் இல்லாமல் காரியங்களை சாதித்து கொடுப்பவர் அப்படின்னு. கிளேசம் இல்லைன்னா நீ கஷ்டப்படுறல, எவ்வளோ எஃபர்ட் போட மாட்டார் பகவான். ஆமாம், எவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உன் காரியத்தை சாதிக்கிற நீ எவ்வளோ கஷ்டப்படுற, அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறார் ஈஸியாக. எனக்கு எத்தனையோ விஷயங்களில் அது மாதிரி நடந்த விஷயம், எத்தனையோ விஷயம் நான் பெருசாக நினச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார். பெருசாக நினச்சேன், இதெல்லாம் நம்மளால் சாதிக்கவே முடியாது அப்படின்னு சில விஷயம் அத்தியாவசிய தேவைகள் தான், அது முடியாதுன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார் பகவான். அதெல்லாம் ஈஸியாக கை கொடுச்சு. இது பாகவதம் படித்ததுனால சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அந்தளவுக்கு பகவான் எளிமையாக்கிடுவான். அக்லிஷ்ட கிளேசம் இல்லாமல் காரியத்தை முடித்து கொடுப்பான் பகவான். அந்தளவுக்கு பாகவதம் ரொம்ப சக்தி உள்ளது. ஆனால் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. படிச்சிட்டோம்னா அது வேறு லெவல். அந்தளவுக்கு மனசில் உற்சாகம். அதே சமயத்தில் களி எப்படின்னா, வார்த்தைகளை தவறாக விடுறது தான் களி. கெட்ட வார்த்தைகள், தப்பான வார்த்தைகள் பேசுறது தான் களியினுடைய அட்டகாசம். அந்த வார்த்தைகளை அடக்கிடுவான். நீ பாகவதம் படிக்கிறல, வாக்கு தண்டமே அதான். வாக்கு தண்டமே
வாக்கு அடக்குதுன்றதே பாகவதம் படிக்கிறது தான். பாகவதம் படிக்கணும்னு உனக்கு அந்த வார்த்தைகள்லாம் தப்பான வார்த்தைகள் ஏதாவது முன்னாடி பேசியிருந்தா கூட அது மாதிரி வார்த்தைகள்லாம் தப்பாக வராது. அந்த கோபதாபங்கள்லாம் சாந்தி அடையுது நீ பார்க்கலாம். அப்படி வார்த்தையை விட மாட்டேன். நின்று நிதானிச்சு பேசுவேன், அந்த அளவுக்கு வரும். அதான் சொல்ல மனசில் ஒரு குதூகலம் உண்டாயிடும். யாரை பார்த்தாலும் எதிரியாக தோணாது. அப்படி எதிரியாக இருந்தால் கூட சரி பண்ணி போட்டோம் போ, பகவான் பார்த்துக்கிறான் அப்படின்னு பகவான் மேலே பாரத்தை போட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்தும் இந்த பாகவதம். அது உண்மை தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமேனுக்காக சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அதோட ராமநாமா சொன்னாலும் அதே பலன் தான். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆனால் புத்துணர்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நாமா தான் நம்பர் 1 கடைக்கால். நமக்கு பேஸ்மெண்ட்டே நாமா தான். நாமத்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அது கொஞ்சமாவது நாம சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் பாகவதம் படிங்க. தயவுசெய்து நாமத்தை மட்டும் விடவே விடாதீங்க. ஆமாம், பகவான் நாமத்தை மட்டும் விட்டுட்டு பாகவதம் படிக்க வேண்டாம். நாமத்தை கொஞ்சமாவது நாம சொல்லிட்டாவது பாகவதம் படிங்க. பாகவதம் படித்தாலே போதும், அதிலே நாமம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாவது நம்ம எந்த நாமம், ஹரே கிருஷ்ணா சொல்கிறோமோ, ஹரே ராமன் சொல்கிறோமோ, இல்லை ராமராமன் சொல்கிறோமோ, ஏதோ ஒரு நாமம், அந்த நாமத்தை கொஞ்சமாவது நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் பாகவதம்லாம் படிங்க, ராமாயணம் படிங்க, எதனாலும் படிங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படும். பாகவதம் படிக்கும்போது நம்ம சூழ்நிலைகள்லாம் மாறும். நம்ம யாரை பார்த்து நம்ம பெருசாக பயந்தோமோ அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவங்களாம் அதாவது அவங்க ஒன்றுமே இல்லைன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க என்னென்னா அப்படி நம்மளுக்கு ஆபத்துக்களை உண்டாக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆபத்துக்களை உண்டாக்காதவங்களாக, எப்படின்னா நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. எப்படி நம்ம பிரதிகூலமாக இல்லாமல் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படி மாற்றப்படும் இந்த பாகவதம் படிக்கும்போது. நம்ம யாரை நினச்சி பயந்தோமோ அவங்க பார்த்தா நம்மளுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது இவங்கள போய் நம்ம எதிரி நினச்சோமே, ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தானா, அவ்வளோதான். நீ தான் பெருசாக நினச்ச, அதை பார்த்து பயந்த சின்ன சின்ன விஷயத்தெலாம் பெருசாக நம்ம நினச்சி பயப்படுறோம்ல, அதெல்லாம் பாகவதத்தில் பொடியாக போயிடும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. அப்போ ஹிருதயத்தில் போட்டு குழப்பங்கள்லாம் முடிச்சுக்கள் அப்படியே போட்டு ஒன்று சிக்கி பிணைஞ்சு அந்த நூல் சிக்கல் ஆயிடுச்சுன்னா அந்த சிக்கலில் உள்ள நூலை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காத்தாடி விடுறவங்கள தான் தெரியும், அது சிக்கல் உள்ள நூலை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அது மாதிரி சிக்கல் மனசில், அந்த சிக்கல்லேருந்து உன்னால் வெளிவர முடியாது. உன் பயமே உன்னை போட்டு வாட்டிட்டு எடுத்துருக்கும். உன்னுடைய கோபமே உன்னை அழுத்தம், உன்னுடைய காமமே உன்னை ஆசையில் அழுந்த வைக்கும். அதெல்லாம் விட முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் காமம் குரோதம்லாம் அப்படியேப்பட்ட ஆசையெல்லாம், அதே சமயத்தில் பொறாமை துவேஷம்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடவே முடியாது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்டும். இந்த பகவான் நாமா சொல்லினாலும் சரி, பாகவதம் படிக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்டும். அந்தளவுக்கு நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வெளியில் உள்ள தொல்லைகளை பார்க்கும்போது பாகவதம் கஷ்டம்னு நான் சொல்கிறேனே தவிர, ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் வெளியில் நம்ம போய் வம்பு தும்பு தேவையில்லாத பேச்சு மாட்டிக்கிட்டு எங்கேயாவது நம்ம வாய் கொடுத்து மாட்டின்ட்டு, இல்லாட்டி எங்கேயாவது நம்ம ஏடாகணுமா துஷ்ட சங்கத்தில் போய் ஏதாவது பேசி வம்பு வரதை காட்டிலும் இது எவ்வளோ மேல். இந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம். இந்த கஷ்டத்தை நாம் அனுபவித்து பாகவதம் படித்தோம்னா மற்ற கஷ்டங்கள் நம்மளுக்கு வராது. ஆமாம், வெளியில் போனால் இப்போது பாகவதம் படிக்காத நேரம் என்ன பண்ணுவீங்க? வெளியே வீண் கதை பேசலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம், வேறு ஏதாவது பேச்சுவார்த்தை கொடுப்போம், ஏதாவது ஒன்று ஈடுபடுவோம். அப்புறமா மனசை புண்படுத்திடுவாங்க, ஏதாவது கஷ்டமாகிடும். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லாட்டி மனசை புண்படுத்தினா கூட அது வியர்த்தமான காலமாக தேவையில்லாத பேச்சு பேசி காலத்தை விரயமாக்கிடுவோம். அந்த காலம் வேஸ்ட்டு தானே. அதோடு நம்ம கஷ்டமாக இருந்தாலும் அந்த பாகவதம் படிச்சுக்கிட்டு பிரயோஜனப்படுத்திக்கலாமே. க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம், அரக்ஷணம் பாகவதம் படித்தோட அது க்ஷேமமாக போகலாமே. காலக்ஷேமம், அந்த காலத்தை க்ஷேமமாக பொழுது போக்கலாமே. பாகவதம் கேட்டுட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு நல்லா இருக்குது. படிக்க தேன் மாதிரி நிற்குமே. ஆரம்பத்தில் தான் படிக்கிறதுக்கு கடமுடான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்க நாக்கு பரல அபியாசத்தினால நல்லா அப்போ படிக்கிறதுக்கு வந்துடும்.
அப்புறம் உங்களால் இப்போது பாம்பே சந்திர மும்பை சந்திரன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சிஷ்யர் அண்ணா கிருஷ்ணபெருமி அண்ணாவுடைய சிஷ்யர். அப்படி நம்ம குருநாதருடைய சிஷ்யர் தான் அவர். பாம்பே சந்திரன் பேர். அப்படியே மனப்பாடமாக ஸ்லோகங்களை வர்ஷிப்பார். அப்படியே புஸ்தகம் பார்த்தனே டக்குன்னு சும்மா ஒரு உபச்சாரத்துக்காக புஸ்தகத்தை பார்க்குறது. அவர் எல்லாம் மனப்பாடம். அப்படியே எங்கேயோ பார்த்துன்னு பாட்டுக்கு எதனா பழம் கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பார், இது பண்ணுவார். பாட்டுக்குனானா அந்த ஸ்லோகத்தை படிச்சுனே இருப்பார். மற்றவங்களும் புஸ்தகத்தை பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவர் பாட்டுக்குனானா அப்படியே மனப்பாடமாக பாராயணம் பண்ணுவார். யார்? பாம்பே சந்திரன். ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இது இப்படி பண்ணுறாரு, இப்படி பாகவத பாராயணம் பண்ணுறாரு. அவரை பார்த்து அவர் சிரிக்கிறார். அவர் பார்த்து என்ன எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்களோ, அவர் சிரிக்கிறாரு. என்ன ஆச்சரியம்? ஏன்னா எல்லாம் மனப்பாடம், அவ்வளோ ஸ்லோகங்களும் மனப்பாடம். பா இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ உபன்யாசம் பண்ணியிருக்காரு. இப்போ பாம்பேயில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். இப்போது நீங்கள் அவருடைய உபன்யாசம்லாம் வேறு லெவலில் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். பெரிய விஷயத்தெல்லாம் அவர் உபன்யாசம் கேட்டேன். பெரிய விஷயத்தெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லிட்டு போயிடுவார் பெரிய விஷயத்த. காரணம்னா குரு, அப்படியேப்பட்ட சிஷ்ய அண்ணா குருவாக இருக்கிறதுனால அவருக்கு அப்படியே விளையாட்டாக பாகவதம் சொல்கிறாரு பாருங்கள். அது வேறு நிலங்க. அது அவ்வளோ ஸ்லோகம் மனப்படமா? அது எப்படி இருக்க முடியும்? பாகவத பித்து. அவர் கூட இன்னொருத்தர் இருக்கார், ரவி கஷ்யப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கூட நல்லா சொல்லுவார், இது பண்ணார். அவரே பார்த்து சிரிக்கிறார். பார்த்து என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இப்படி ஸ்லோகம் அப்படியே மனப்பாடம், அவ்வளோ ஸ்லோகம் மனப்பாடம். அப்படியே வர்ஷிக்கிறார் ஸ்லோகங்களை. எப்படின்னா ஏங்க நைட் அண்ட் டேவன் பாகவதமே படிச்சிருந்தா எப்படிங்க வராமல் போவோம்? ரத்தத்தில், எலும்பில், சதையில், நரம்பில், ரோம கால்களில், அப்படி எல்லாத்துலேயும் அந்த பாகவதமே ஊறி போயிருந்தா அப்புறம் எப்படி மனப்பாடமாகாமல் இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். தலையில் தலைகாணிக்கு பதிலாக பாகவதம் வச்சுன்னு படுத்தா பின்ன எப்படி பாகவதம் மனப்பாடம் ஆகாமல் இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். தலைகாணிக்கு பதில் பாகவதம் வச்சுன்னு படுக்கிறேன். பாகவதமே கதின்னு மார்பிள் வச்சு அணைச்சிக்கிறேன். பாகவதமே திருப்பி நைடு ராத்திரிலேயே அந்த படிக்கிறது, காலையில் படிக்கிறது, படிப்பு பாகவதம் அது புரியலையோ அதை படிச்சுன்னா எப்படிங்க மனப்பாடம் ஆகாமல் இருக்கும்? அவர் இன்னைக்கு நேற்று படிக்கிறார் பாகவதம். அந்த பாகவதம் அந்த புஸ்தகத்தை பார்த்தா அப்படியே சிவப்பாக இருக்குது புஷ்பம். அந்த புஷ்பம் மாதிரி தான் இருக்குது அழகாக. அது சிவப்பானா எப்படின்னா அவ்வளோ பழைய புக்கு அது. அவர் வச்சுக்கிற அந்த மூல புஸ்தகத்தை பார்த்தேன். அது தந்த அந்த பேஜ் நம்மளெலாம் வெள்ளையாக இருக்கு இல்லையா, வெள்ளையில் கருப்பாக இருக்குது எழுத்து. ஆனால் அவரது பார்த்தா செவேல்னு இருக்குது, அப்படி சிவப்பாக இருக்குது. அந்த புஸ்தகமே பார்த்தா பழைய புஸ்தகம். அதுதான் பாகவதம் அப்படியே திறந்து படிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த எழுத்து தெரியுமா தெரியாதா? ஏன்னா அது செவேல் இருக்குது, மங்களா தெரியுமா எழுத்து? அதெல்லாம் அவர் தான் மனப்பாடமாச்சு. அவருக்கு எழுத்து தெரிஞ்சான்னா தெரியலன்னா சும்மா ஒரு உபச்சாரத்துக்கு அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்குறாரு. அவள் தான் ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படி ஸ்லோகம் பார்க்குறாரு தவிர. ஆனால் அவர் இப்போ நம்ம ஒரு இடத்துல டி நகரில் பாகவதம் நடந்து போனேன். புஸ்தகம் வச்சுருந்தேன். புஸ்தகத்தை என் புஸ்தகம் வாங்கினார். வாங்கி கரெக்டாக அந்த பேஜ் எடுத்து கொடுத்தாரு. அவர் சொல்கிற அவார்டுக்கு பாராயணம் பண்ணுற நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அருமையாக சொல்கிறார் பாகவதம். இது மாதிரி ஒரு ஜீனியஸ் இவங்களுக்கெல்லாம் பகவான் எப்போது வைகுண்டத்தில் ரிசர்வ் பண்ணியிருப்பான். எல்லாம் ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணி இவங்களெல்லாம் மடியில் வச்சு கொஞ்சம் பகவான். இப்படியாப்பட்ட பாகவதரில் இவங்களெல்லாம் அதான் சொல்கிறேன். எப்படி தான் அதெல்லாம் பகவானுடைய கிஃப்ட்டு. எல்லாருக்கும் ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் படிச்சுட்டேன். புஸ்தகத்தில் படித்ததுக்கு போதாதுங்க, கண்ணுக்கு எதிர பார்த்தேன். அதுதான் ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் லபேத். இப்படி வர்ஷிக்க முடியும் பாகவதத்தை. ஸ்லோகமாக மனப்பாடமாக வர்ஷிக்க முடியும். சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் இது வந்துடாது. இது பெரிய வரம் இது பாகவதம் படிச்சுட்டணும். ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ வெளியில் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கிறேன். ஆனால் பாகவதம் படிக்கிறதுக்கு கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல. இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுன்னா வெளியில் கஷ்டம் அனுபவிக்க வேண்டியதில்லை. அப்போ வெளியில் கஷ்டத்தை காட்டிலும் பார்த்தா இது எவ்வளோ மேல். இந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாமே.
தாராளமாக படிக்கலாமே. பாகவதம் படிக்கிறது கஷ்டம் வந்தால் வருத்தமே. கஷ்டப்பட்டு படி. ஆமாம், இந்த ஐயோ நான் வெளியில் போய் வெளியில் அவங்களால இவங்களால கஷ்டம் வருமானா அந்த கஷ்டத்தை அவன் பார்த்துக்கிறான். யோகக்ஷேமம் வகாமியகம். நீ அனன்யா சிந்தையந்தோன்னு சொல்லிட்டு பாகவத பாராயணம் பண்ணு. நீ அனன்யா சிந்தையோடு தான் இருக்கிற. பாகவத பாராயணம் பண்ணு என்ன பண்ணுற? நீ கிருஷ்ணனை பற்றி பாராயணம் பண்ணுற. பாகவதமே கிருஷ்ணஸ்வரூபம் அது. அப்படின்னும் போது நீ எந்த ஸ்லோகம் படித்தாலும் கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணனை தானே டச் பண்ணுற. நேரடியாக பகவானோட தொடர்பு கொள்கிற. நேரடியாக பகவானோட தொடர்பு கொள்கிறையே. அப்படின்னும் போது பகவானுடைய தீண்டுதலில் நீ இருக்கும்போது கோவிந்த புஜகுப்தாய நீ தான் 11 ஸ்கந்தத்தில் படித்தேன். கோவிந்த புஜகுப்தாய பகவானால் ரட்சிக்கப்படுகின்றவர்கள் நாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு வர ஆபத்தோ இல்லை வேறு எந்த கஷ்டமோ அதை அவன் பார்த்துக்க போகிறான், கிருஷ்ணன் பார்த்துக்க போகிறான். நம்மளுக்கு என்ன வந்தது? நாம் பாட்டுக்கு பாராயணம் பண்ணியிருப்போம், மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுங்க. மூடெல்லாம் மாறிடும். நம்மளுடைய மனசில் உள்ள சங்கடங்கள்லாம் நீங்கிடும். சகல கல்மஷ நாசனம் கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் உண்டாயிடும். நீங்கள் பாகவதம் படித்தோம்னா கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் உண்டாயிடும். கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபதாதரேன லோகஸ்ய தீர்த்த பரிசீலன சேவையா கிம். எதுக்காக தீர்த்த வெளியில் போய் இறைவனை தர்றீங்க? அதனால் பாகவதத்தில் தேடுங்க, பாகவதத்தில் பகவான் இருக்கான் அப்படின்னு சேவையாக்கும். எதுக்காக வெளியில் போய் இது தீர்த்தாடனம் போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, மூட்டை கட்டின்னு பணத்தை செலவு பண்ணின்னு அப்படி லொங்குன்னு ஓடின்னு எதுக்கு இருக்க இடம் கிடைக்காம அது பண்ண. உங்கள் வீட்டில் இருந்து ஆனந்தமாக உங்கள் ஆற்றுலேருந்து அழகாக பாகவதம் படித்தோம்னா சந்தோஷமாக அனுபவிக்கலாம் இல்லையா? கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் உண்டாச்சுன்னா சகல கல்மஷங்களும் உனக்குள்ளே அடித்து தள்ளிப்படும். உன்னால் கபடமாக நடந்துக்கணும்னு நினச்சா கூட நடந்துக்க முடியாது. இது கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை பற்றி மனசில் வச்சின்னு அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது நடக்காது. உங்களால் பழி வாங்க முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணிட்டாக்குன்னு அவங்களுக்கு போய் நல்லது செய்வீங்க நீங்கள். இது ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர்களை பேசக்கூடாது, அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நீங்கள் யாரை பழி வாங்கணும்னு நினச்சிங்களோ அவங்களே போய் கை கோத்துப்பீங்க, நல்லா பேசுவீங்க. சரி, நம்மளாம் இது ஒரு லூஸ் தனமா, பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் பகவான் உன்னை அப்படி வைக்க மாட்டான். என்னது? ந அசுபா மதிஹி, ந குரோதம் ந சமாச்சரியம் ந லோபம் ந அசுபா மதிஹி பவந்தி கிருத புண்ணியானம் பக்தானம் புருஷோத்தமே. இந்த ஸ்லோகம் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷ்ணு சஹஸ்ரநாம பல்ஸ்ருதியில் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாம பல்ஸ்ருதியில் வரும் இந்த ஸ்லோகம். ந குரோத நச்சமாச்சரியம். அந்த கோபம் வந்தால் கூட ஒரு க்ஷணம்தான் போயிடும். கோபம் பொறாமை அதெல்லாம் இருக்காது. 10 நிமிஷம் அவங்கள போய் நல்லா பேசுவீங்க. நீங்கள் உங்களை அறியாமலே நம்மளை லூஸு நினச்சி போட்டோம், நம்ம பைத்தியக்கார நினச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு நல்லா பேசு. ஏன்னா பகவான் வழி நடத்துகிறான் உங்களுக்குள்ளே அந்த கல்மஷத்தை சகல கல்மஷ நாசனம் அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ளே கபடங்களையோ கைதமோ கபடமோ பொய்யோ பொருட்டோ அதெல்லாம் மனசில் இருக்காது. நீங்கள் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன், நீங்களே கெட்டு போகணுன்னு நினச்சா கூட, உங்கள் மனசு நீங்களே கெடுத்துக்கணும்னு நினச்சா கூட நடக்காது. பகவான் என்ன பண்ணுவான்? விதுநோதி சுஹ்ருத் சதாம், தொடச்சத்துருவான் அந்த மனசில் அந்த கபடங்களை, பொய்யை, சூதுவாத, பொறாமை, துவேஷத்தை உங்கள் மனசுலேருந்து தொடச்சி தர்றான் பகவான். யத் சுன்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுநோதி சுஹ்ருத் சதாம். ஹிருதயத்துக்குள்ளே புகுந்து உங்களுக்குள்ள அபத்திரம், இது போல் போகாமல் துவேஷம், அவங்கள பற்றி அவங்கள பழி வாங்கணும், அந்த எண்ணங்கள்லாம் தொடச்சி தருவான் பகவான். கண்ணுக்கு எதிர நான் பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி, படிக்க ஆரம்பித்த உடனே பாகவதத்துக்கு பின் பாகவதத்துக்கு முன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம பார்க்கலாம். பாகவதத்துக்கு அப்புறமா வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். இவனா எதையும் மனசில் வச்சுக்க மாட்டான். நேற்று தான் நல்லா திட்டினான், நல்லா சண்டையாச்சு, இன்றைக்கி நல்லா பேசுகிறானே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. இவன் மன்னிப்பு கேட்டு நம்மளால் நல்லா பேசுகிறானே, அது எப்படி மறந்துட்டான் நம்மளால். ஆனால் சில பேரால் என்னன்னா ஒரு சொல்லிட்டா அது ஜென்மத்தில் அவங்களால மறக்க முடியாது. ஒரு அவமானப்பட்டால் அதை ஜென்மத்தில் மறக்க முடியாது. ஆனால் என்ன தான் வெளியில் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே அவங்க மேலே அந்த காழ்ப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும்.
அவங்கள பேசணுன்னாவே அப்படியே ஒரு கடுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அவனுக்கே அதனால என்ன ஆகுறான்னா, அவனுக்கே அவன் நிம்மதியே, அவன் மனசே அவனுக்கு நிம்மதி கொடுக்காம அவனை சாகடிக்கும். அதனால ரொம்ப கொடுமைப்படுத்தும் அந்த மனசு. ஆனால் அது பகவத் பக்தனுக்கு கிடையாது. இதை மட்டும் கேரண்டியாக சொல்லலாம். பகவத் பக்தன் அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு அடுத்த வேலை பார்த்து போயினே இருப்பான், பாடு ஜாலியாக சிரிச்சுட்டு போயினே இருப்பான். நீ பேச, நீ சொல்கிறது அப்படியே கவனத்தில் வச்சுருந்தேன், வேறு வேலை இல்லை போடா அப்படின்ட்டு போயினே இருப்பான் பாடுக்கு. அதை வேறு ஞாபகத்தில் வச்சுக்கின்னு உன்னை பழி வாங்கின்னு வேறு வேலை இல்லை, தேவையில்லை போடா, நீ பேசினா பேசாட்டி போய், எனக்கு தேவையில்லை, எனக்கு பாகவதம் படிக்கணும், எனக்கு கிருஷ்ண கதையா எனக்கு பார்க்குறது. அதுதான் அந்நிய தோஷ குண சிந்தனம், அதெல்லாம் நினச்சின்னு இருக்கிறதுக்கு அவனுக்கு வேலை கிடையாது. அவனுக்கு என்ன சேவா கதா ரசமகோ பிபதாதரேன்னு அருமையான கதை ரசம் இருக்கும்போது நான் ஏன்டா இதெல்லாம் நினச்சின்னு இருக்க போகிறேன், தலையெழுத்து எனக்கு அவன் செய்தது நல்லதோ அவன் செய்தது கெட்டதோ நான் ஏன் நினச்சின்னு போகிறேன். அந்நிய தோஷ குண சிந்தனம் கூட ஆசு ஹித்வா சீக்கிரமாக விட்டுடுவான் அவன். கொஞ்ச நேரம் கூட அந்த கோபதாபம் இருக்காதான், உடனே விட்டுருவானா. அப்படி பண்ணிவிடுமா அந்த பாகவதம். இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக மனசில் உள்ள கலங்கங்களை நீக்கிடும். சகல கல்மஷ நாசனஞ்சு விதுநோதி அபத்ராணி விதுநோதி சுகுருசதாம். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நல்லதையே சுகுருத்துன்னா நலன் விரும்பி நல்லதை மட்டுமே செய்விட. அப்போ அவங்க நல்லது மட்டுமே அவங்களுக்கு செய்விடும். வெளிப்புறம் பார்த்தா அவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அவன் பேசலாம் கோவப்படுறான்னு. ஆனால் மனசில் பார்த்தா யாரை பற்றியும் அவன் நினச்சிட மாட்டான். இவனை வேணால் மற்றவங்கன்னா இவனை தேசம் பண்ணலாமே தவிர இவன் யாரும் தேசம் பண்ண தூக்கி போட்டு சரி அது ஓகே அப்படி இப்படின்னு கோவம் வரும், எல்லாம் வரும். ஆனால் பாகவதம் படிக்காத வரைக்கும் இதெல்லாம் இந்த படிக்க வழி வாங்குகிற உணர்ச்சி, பொறாமை, தேசம், கபடம், ஆசை எல்லாம் இந்த பாகவதம் படிக்காத வரைக்கும். பாகவதம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா கள்ளங்கபடம் இல்லாமல் ஆடிவான். அவன் பாட்டு நல்லா பேசுவான், பழகுவான், ஜாலியாக பேசுவான். அவனுக்கு எதுவும் மனசில் இருக்காது அவனுக்கு. ஏன்பா அன்றைக்கி சொன்னீங்கன்னா ஆமாம் ஞாபகங்களில் மறந்துட்டேன் அப்படின்ட்டு போயின்னு இருப்பான் பாட்டுக்கு. நல்லா பேசுவான், ஆச்சரியப்படுவாங்க எல்லாமே. அதுதான் பாகவதம் கொடுக்குற மாற்றம். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு மேலே சொல்கிறேன் கேளுங்க. கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே அப்படி உருகும். ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் படித்தா கூட அந்த ஸ்லோகத்துள்ள அர்த்தத்தை, அந்த அர்த்தத்துடைய புஷ்டியை, அதில் உள்ள ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அப்படியே மனசு உருகிடும். ஆஹா எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு, அருமையானது, இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை நல்லா அனுபவிப்பண்ணி பாட்டுக்கு. அது மாதிரி ஸ்லோகமாக சுவாது பதே ஒவ்வொரு பதமும் ருச்சிக்குமா அவனுக்கு. அந்த பதத்தில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை நினச்சி நீ அப்படியே அதிசயப்படுவேன். அப்படியே மனசு புல்லரிச்சு போடும், மனசில் ஒரு உற்சாகம் உண்டாகும். இந்த ஒரு எப்படி இந்த கிருஷ்ண உணர்வு நமக்குள்ளே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்தி உணர்வு நம்மளுக்குள்ளே அந்த ஆரோக்கியமான அந்த ஜீவன் உள்ள நிலை. அப்போ தான் நீ வாழற, அப்போ தான் வையத்து வாழ்வீர்கள். நம்ம அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். பூமி பாவகாக, இந்த பூமியில் நம்ம பாவகர்களாக அந்த வாழ்க்கையை சுவைக்க முடியும். அப்போ தான் நம்ம உயிரோட்ட முடியவில்லை. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளை உயிரோடு இருந்தோம், ஜீவஸ்சவோ உயிரோடு இருந்தோம் பணத்துக்கு சமமாக இருக்கும். ஏன்னா வறண்ட வாழ்க்கையில் அவன் திட்டினா இவன் திட்டினா, அவங்களுக்கு கல்மஷம், இது இந்த பொருள் மேலே ஆசை, சாப்பிட்றது, தூங்குறது, இது பண்ண எது வரைக்கும் நான் பாகவதம் தொடாத வரைக்கும். பாகவதம் தொட்டுனா நீ அப்போ தான் நீ உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வாழுது நீ உணர்வேன். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் உனக்கு. அப்போது நம்ம அந்த பாகவதம் படிக்க நமக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்படும் போது அதை உங்களுக்கு அதை ருசிச்சு அதை டேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ரசகிரகன் ஆகிடுவீங்க. உபகூகணம் அந்த ரசகிரகன் ஆகிட்டுனா அந்த திருவடி சுகத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா அது பிறகு உங்களுக்கு உள்ள அந்த அமங்கலமான வாசனைகள்லாம் இருக்காது. இது நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணாமல் என்றைக்கோ ஒரு நாள் பாகவதம் படித்தாலே நம்மளுக்கு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் மறுபடியும் நம்ம கல்மஷத்தில் விழறோம், இல்லைன்னு சொல்ல வரல. கலிபுருஷன் எப்படி இருந்தாலும் கல்மஷத்தை உண்டாக்கிடுவான். ஆனால் உண்டாக்கலாம் கூட அது ரொம்ப நாள் நீடிக்காது. அது பாகவதம் படிக்கிறவங்களுக்கு அது அவனை விட்டு போயிடும். நீ தொடர்ந்து பாகவதம் படிச்சனா நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, நீ அமங்கலம் மொத்தம் அப்படியே போக நீங்கள் நித்தியம் பாகவத சேவையாக பண்ணுவீங்க. நித்தியம் அப்படின்னா அப்படியே உல்ட்டாவா திருப்பி போடுங்க. நித்தியம் பாகவத சேவையா நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு. பிராயேஷுனா அநேகமாக அபத்திரங்கள்லாம் போயிடுமா. எப்படின்னா நித்தியமாக பாகவத சேவை பண்ணும்போது நமக்குள்ளே இந்த அமங்கலமான எண்ணங்கள்லாம், கெட்ட எண்ணங்கள்லாம், காமம், குரோதமோ, துவேஷமோ, இதெல்லாம் கெட்ட எண்ணங்கள், இதானே அமங்கலம். அபத்திரம்னா அமங்கலம், இதானே இந்த காமம். இதெல்லாம் அடியோடு அடித்து தள்ளின்னு போயிடும்.
நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. பகவதி உத்தம ஸ்லோக பக்தி நைஷ்டிகி ரதிகி. அப்போது நைஷ்டிகி ரதினா பலனை எதிர்பார்க்காத பக்தி, தூய பக்தி நமக்குள்ள அலௌகிகமான பக்தி உண்டாயிடும். அந்த பக்தியிலிருந்து உன்னை யாரும் வீழ்த்த முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு சுயநலத்துக்காக நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பாரத்தை சுமக்குறீங்க தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ ஒரு இடம், உங்களுடைய இடம், அது உனத்தை அது இது பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உனத்தை ஆக்கிரமிச்சிட்டான்னா, உனத்தை ஆக்கிரமிச்சும் போது நீ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, மனசு வேதனைப்படுறீங்க. அப்படின் போது உங்களுடைய பொருள் இன்னொருத்த அனுபவிக்கிறான், உங்கள் பணம், உங்கள் சொத்து வேறு ஒருத்த அனுபவிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் என்ன பண்ணுவோம், உடனே போய் சண்டை போடுவோம். அதை நம்மளுக்கு அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். புரியுதுங்களா? அதை நமக்கு சொந்தமாக்கி பார்ப்போம், சொந்தமாக்கிடுவோம். அது வேறு விஷயம். எப்படி ஏன்னா நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக சொந்தமாக்கிடுவோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, சரி ஓகே சொந்தமாக்கி அப்புறமா கூட நிம்மதியாக இருப்பீங்களா கேட்டால் மறுபடியும் அவங்க அந்த இடத்த தொடாதபடி நீங்கள் பாதுகாப்பீங்க. யாரும் நம்ம பொருளை தொடக்கூடாது, நம்ம சுயநலத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அது கிடையாது தான். நதே விது ஸ்வார்த்த கதிமிஹி விஷ்ணு. உண்மையான சுயநலம் எதிரானா விஷ்ணு தான். விஷ்ணுவுக்கு ஒப்படைக்கிறது தான் வாழ்க்கையை. அதான் உண்மையான சுயநலமா. நதே விது, அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களாம். நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு. உண்மையான நம்மளுக்கு கதி கிருஷ்ணன் பார்த்துக்கிறான். அவன் தான் பெரிய சொத்து. நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு எல்லாம் பண்ண போகிறான். நல்லாவே பாதுகாப்பாகவே இருக்குது. நீ பாதுகாப்பு இல்லையோன்னு பயந்து நடுங்கிற பற்றியா? இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். அந்த மனோநிலை கிருஷ்ண பக்தினால், ராம் பக்தினால், பகவன் நாமா சொல்கிறது, பாகவதம் படிக்கிறதுனால கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் டெய்லி பாகவதம் பாராயணம் பண்ணே வாங்கலாம், விடாத பாராயணம் பண்ணுவாங்களாம். உங்களால் ஒரு 10 அத்தியாயம் படிக்க முடியுமா? முடியும், தாராளமாக படிக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா படிக்க அபியாசம் ஆயிடுச்சுன்னா 10 அத்தியாயம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 1 ஹவரில், அரை ஹவரில் சீக்கிரம் ஃபஸ்ட்டு போயினே இருப்பீங்க. 10 அத்தியாயம்லாம் சீக்கிரம் முடிச்சுடுங்க, சரளமாக வந்துடும். 4 தடவை படிக்கும்போது 5ஆவது தடவை மனப்பாடமாக கூட ஆகிடும். சொல்லப்போனால் மனப்பாடமாக கூட ஆகிடும். இப்போ பாம்பே சந்தர் சொன்னோம் இல்லையா, அவர் எப்படிப்பட்ட மகாத்மா, அப்படி மனப்பாடமாக சொல்கிறார் ஸ்லோகங்களை. அது மாதிரி நமக்கு எல்லாமே பகவானை சந்தோஷம், அது யாகமோ யோகமோ எல்லாம் பகவானுடைய திருப்திக்கு காரணமாக அமையணும். அப்படி அமைஞ்சாதான் நம்ம பண்ணுற சாதனைகள் பிரயோஜனமுடையதாக இருக்கும். இல்லைன்னா சம ஏவகி கேவலம், வெறும் சமம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாகவதம் மட்டும் இல்லைங்க, ராமாயணம் கூட படிங்க. நீங்கள் பாகவதம் கஷ்டமாக இருந்தால் ராமாயணம் சுலபமாக இருக்கும். அது கூட சுலபம்னு சொல்ல முடியாது. அதுவும் நல்லா படிக்க தான் அதுவும் நல்லா வரும். சுலபம் சொல்லிடலாம், படிச்சுடுங்களாம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் படிச்சுடுங்களாம் பார்க்கலாம். அதுவும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. வார்த்தைகள் நுழையணும் இல்லையா? ஆனால் அதுவும் நல்லா அபியாசம் பண்ணால் ராமாயணமும் அப்புறமா ஈஸியாகிடும். ராமாயணம் ஆரம்ப நிலையில் இருக்கணும், ஓரளவுக்கு படிக்க முடியும், அவ்வளோதான். அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரளமாக வரணும் இல்லையா வார்த்தைங்கள்லாம், அதுக்கு நம்ம அபியாசம் பண்ணணும். அடுத்தது இந்த வார்த்தை தான் வரும்ன்ற நம்மளுக்குள்ளே அது ப்ரோக்ராம் செட் ஆகிட்டோம் நம்மளுக்குள்ளே. நீங்கள் என்னென்னா அடுத்தது பார்த்து ஜாக்கிரதையாக படிக்கணும்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களே, அது என்ன பண்ணால் அந்த ப்ரோக்ராமே அங்கே வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ப்ரோக்ராம் செட் பண்ணிவிடணும் மனசுக்குள்ளே. அது கரெக்டாக நீங்கள் பாராயணம் பண்ணும்போது கரெக்டாக அது ஈஸியாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் வரலையே, இப்போ எப்படி ஈஸியாக வருதுன்னா, இப்போ 4 தடவை படிச்சுட்டேன், அதனால் 6ஆவது தடவை ஈஸியாக வருது உனக்கு. அப்போ உள்ள ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அப்படின்னா அடுத்தது என்னென்னா அது சரளமாக அடுத்தது இது வரணுன்றது அது பாட்டு. அப்போ பகவான் என்ன பண்ண ததாமி புத்தி யோகம். அப்போ பகவான் படிக்கிறாங்க, நீ படிக்கலை. பகவான் உனக்குள்ளேருந்து படிக்கிறதுனால தான் உனக்கு சரளமாக வருது. ஃபஸ்ட்டு நீ ஏன் படிக்கணும் முயற்சி பண்ணும்போது என்னென்னா தத்துக்கான வருது, ரொம்ப கஷ்டப்படுற வார்த்தைகள் பரவுது. இப்போ எப்படி சரளமாக வருதுன்னா, இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, நீ படிக்கலை, உனக்குள்ளேருந்து பகவான் படிக்கிறான். அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம். என் வாக்கு எழும்ப வைக்கிறது அந்த பிரவிஷ்ய. எனக்குள்ளே எவன் புகுந்தானோ அவன் தான் வாக்கை எழும்ப வைக்கிறானோ, அவன் தான் பேச வைக்கிறானோ.
அவன் பேச வைக்கிறதுனால தான் உனக்கு சரளமாக படிக்க முடியுது. இப்போ இல்லைன்னா இவ்வளோ சுலபமாக படிக்க முடியாது உனக்கு. வார்த்தையை பிரித்து அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து வார்த்தையை பிரித்து இப்படி சுலபமாக படிக்கணும். அவன் உள்ளுக்குள்ளே உனக்கு ஐடியா கொடுக்குறான். இப்படி படித்து இப்படி படி, இப்படி பிரித்து படி, இந்த இடத்துல பிரிக்கணும், இந்த இடத்துல சேர்க்கணும், இப்படி சரளமாக படி அப்படின்னு அவன் ஐடியா கொடுக்குறான். யார்? பகவான் உள்ளேருந்து ஐடியா கொடுத்து அப்போ அவன் படிக்கிறதுனால தான் நீ படிச்சுக்கிற. இதை புரிஞ்சிக்காமல் பரவாயில்ல நம்ம நல்லா படிக்க வந்துடுச்சு, நம்ம சரளமாக படிச்சிட்டோமே, நம்ம 4 தடவை படித்தாலும் சரளமாக வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறேன். 4 தடவை இல்லை 40 தடவை படித்தாலும் உனக்கு சரளமாக வர வைக்கிறதுன்றது பகவான் செயல். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள் தான் எத்தனை தடவை ஃபாலோ பண்ண நடுவில் பார்த்தா எத்தனை தடவை திக்குது, தடுமாறுது. அதுக்கு பகவான் வரணும். பகவான் வந்தானா பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கும். பகவானுடைய கிருபையை அனுஷ்டானம் பண்ணால் அப்போ சரளமாக படிக்க வந்துடும். படிக்க வந்தா அதில் உள்ள அர்த்தங்களே உனக்கு புரிய ஆரம்பிக்கும். சொன்னால் நம்புவீங்களா? எனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு அதில் உள்ள அந்த ஸ்லோகத்தில் உள்ள அர்த்தமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் நடத்தும். பாகவதம் படிக்கிறவங்கள மட்டும் எந்த எதிரிகளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த பாகவதம் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரணுமே. அதை சொல்லும் முதல்ல பாகவதம் படிக்கிறதில்ல. பாகவதம் இப்போ நம்ம போட்டு வரோம், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? நம்ம எதுக்கு போடுறோம்? கஷ்டம், படிக்கிறது கஷ்டம்னா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்றதுக்காக தான் போடுறோம். இப்போ நான் பாகவதம் ரொம்ப கஷ்டம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் போனேன்? அப்போது நான் என்ன சொன்னேன்? படிக்கிறது கஷ்டம் ஆனால் கேட்குறது ஈஸி. அப்போ கேட்கலாம் இல்லை, அதுக்காக தான் போட்டேன். அப்போ நான் ப்ராக்கெட்டில் பாகவதம் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டேன்? அப்போ ஏங்க அது போல் போடுறீங்க? பாகவதம் கஷ்டம் அப்போ எதுக்கு நான் அப்லோட் பண்ணணும்? பாகவதம் கஷ்டம்னு சொல்கிறீங்க, அப்போ எதுக்கு அப்லோட் பண்ணுறீங்கன்னா? நான் என்ன சொன்னேன்? படிக்கிறது தான் கஷ்டம் சொன்னேன், கேட்குறது கஷ்டம் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்கலாமே, புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு கேட்கலாமே, ஆள்தான். அப்படி சேர்த்து போங்க. படிக்க முடிஞ்சால் தாராளமாக படிங்க, சந்தோஷம். கேட்டால் தான் ஃபஸ்ட்டு ஸ்ரவணம், அப்புறமா கீர்த்தனம். ஃபஸ்ட்டு ஸ்ரவணம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஸ்லோகம் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அப்படியே நிறைய தப்பும் இருக்கும், தப்பை விட்டுருங்க, குறைகளை விட்டுருங்க, நிறைய மட்டும் பாருங்கள். அதில் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு தோணும். அப்புறம் தொடர்ந்து புஸ்தகத்தை வச்சு பாராயணம் பண்ண ஆசை உண்டாயிடும். அப்புறம் படிக்க நீங்களே சூப்பராக. அப்போ பாகவதத்தை உங்களால் விட முடியாது, அந்தளவுக்கு ஆகிடும். நீங்களே அதில் ஸ்கில் ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறது. அதுதான் சொன்னேன். நான் படிக்கிறது கஷ்டம்தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. கேட்கறது கஷ்டம்னு சொல்ல வரலையே, கேட்கறது கஷ்டம்னு சொல்லி நான் படிக்கிறது எனக்கு கஷ்டம். ஆனால் அது ஏன் போடுறேன்னா நீங்கள் கேட்கலாம் இல்லையா, புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் போட்டேன். சரி, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு நம்ம ஒரு சப்தாகம் பண்ணிடலாம் இல்லையா. இப்போது நான் ஒரு சப்தாகம் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு சப்தாகம் பண்ணலாமே. இப்போ நம்ம யூடியூப்பில் போகிறோம், நான் அப்லோட் பண்ணிடுறேன், அதை நீங்கள் கேட்டு என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் ஒரு சப்தாகம் பண்ணிடலாம். அதுதான். அது மாதிரி தொடர்ந்து சப்தாகமாக பண்ணினே இருக்கலாம். நம்மளுக்கு வேறு என்னங்க பண்ண போகிறோம்? மனுஷ ஜென்மம் எடுத்துக்கணும், நான் தொண்டு தூங்குறதுக்கா? அதான் நாய் செய்தேன், அதான் பண்ணி செய்தேன், அதான் மாடுகள் எருதுகள் கண்ட ஜீவராசிகள்லாம் அதெல்லாம் செய்தேன். அது மிருக வாழ்க்கை. தொண்டு தூங்குறது, சாப்பிட்டு தூங்குறது. அதுக்காக மனுஷன் நாயம் தேக அதுக்காக நிருலோகேன்னா நரலோகம். இந்த நரலோகத்தை மனுஷ உடம்பு அதுக்காக கொடுக்க, அந்த தேகம் அதுவும் அதுக்காக கொடுக்கல. எதுக்காக? நாயம் தேகபாஜம் நிருலோகே. எதுக்கான? கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாமியே. நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்காக, கடினமாக உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஆசைகளை கண்டதெல்லாம் கண்ட மணிக்கு நல்லா ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கு. அதுதான் எல்லாமா. நீ என்ன ஆடம்பரம் நீ பெருசாக இது பண்ணுவேன். அதாவது நீ அப்படி கூட ஆகாசத்தில் பறந்துட முடியுமா? நீ போனோன்னா, இப்போ ஃப்ளைட்டில் போனோன்னா, அமெரிக்கா போனால் 1 லட்சம் செலவு பண்ணணுமா ஃப்ளைட்டில்? சுலபமாக பறவை பாருங்கள், அது 10 வருஷம் செலவு இல்லாமல் பறவை ஜம்முன்னு பறந்து போகுது. ஆகாசத்தில் பார்த்தா கருடம் பாருங்கள், கருடம் எவ்வளோ தொலைவுனா பறக்கும். அமெரிக்காலாம் ஈஸியாக போய்ட்டு வரோம் அதுக்கு. அப்போ அதை விட நீங்கள் பெரிய ஆள் சொல்லுங்கள். இப்போ நம்ம போகஸ்தானம், நம்ம வசதின்னு சொல்கிறோம், நம்மளை விட அது வசதியாக இருக்குங்க. ஆமாங்க, நம்மளாம் செலவு பண்ணுறோம். கருடம் பறந்துலாம் பாருங்கள். ஆனால் செலவு பண்ணாமல் ஜம்முன்னு வேடந்தாங்கல் எல்லாத்துக்கும் போய்ட்டு வரோம். அது பாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து தான் வேடந்தாங்கலில் பறவை தங்குதில்லை. அப்போ நம்மளோட அதுக்கு 10 வருஷம் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண அமெரிக்கா போனால் ஃப்ளைட்டில். ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு செலவு இல்லாமல் பாட்டு ஜம்முன்னு ரெக்கை அடிச்சுன்னு பறகுது இல்லையா. பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கானே.
அதனால் என்ன வாழ்க்கை நம்ம வாழறோம்? அந்த மிருக வாழ்க்கை தான் வாழறோம். சாப்பிட்றது, தூங்குறது, பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறது, அவைகளை கொஞ்சிறது, குழாவுறது. அதுவும் பட்சிகள் பண்ணுறது, குஞ்சு பட்சிகளை முட்டையிட்டு குஞ்சு பட்சிகளை அதுவும் கொஞ்சுது, கிளப்பில் கொஞ்சுது, அது வாயில் ஊட்டுதே தன் இறை தேடின்னு வந்து. அதுங்களால் ஆனால் அதுங்களால் பகவானை தேடிக்கணும், பகவான் நாம சொல்ல சொல்லாது, பாகவதம் படி சொன்னால் படிக்காது. அது என்னென்னா ஆத்ம லாபத்தை தேடிக்காது. இது மிருகங்களோ பட்சிகளோ. மரங்கள் பாருங்கள், அந்த வேர் பிடிப்பு இருக்கிறதுனால அதால் நவர முடியாது. அது எங்கன்னா கோயிலுக்கு போனால் போக முடியுமா? பாகவத்து வருஷம் தான் கூப்பிட்டா வருமா அந்த மரங்கள்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஒரு பிறவி கொடுத்துருக்கான் இல்லையே? நம்மளுக்கு மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கானே. அப்போ எதுக்காகண்ணா? தப்போ திவ்யம், தெய்வீகமான தபஸை அனுஷ்டிக்கணும். நீங்கள் பாகவத பாராயணம் பண்ணால் தபஸு, நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தபஸு, ராமாயணம் பாராயணம் பண்ணால் அது தபஸ் தான். நீ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் தபஸ் தான், ராமராமன் சொன்னாலும் தபஸ் தான். குண கர்ம நாம் பகவானுடைய குணங்களை பற்றி இப்போ உபன்யாசம் கேட்குறோன்னா அதுவும் தபஸ் தான், உபன்யாசம் பண்ணுறோன்னா அதுவும் தபஸ் தான். இப்போ இதெல்லாம் ஆயுள் கணக்கில் சேராது. ஆமாம், 2வது ஸ்கந்தத்தில் வருது, சூரியன் அவங்க ஆயுசை அபகரிக்க மாட்டாராம். உதயமாகும்போது அஸ்தமமாவது சூரியன் ஒரு நாள் கை சேர்றான், வாழ்க்கை அபகரிச்சிடறான் இல்லையா? ஒரு நாள் சூரியன் உதயமாகும்போது அஸ்தமமாதும் அது மாதிரி ஒரு நாள் கை சேர்றான் இல்லையா? சூரியன் தான் நம்ம ஆயுசை குறைக்கிறது, அந்த காலசக்கரமாக சுரண்டு கொண்டு இருக்கிறது. அது கிடையாது. அதாவது அது யாருக்குன்னா பாகவதனுக்கு கிடையாது. பாகவதம் படிக்கிற அந்த 2 மணி நேரம் பாகவதம் கேட்குறோம், பாகவதம் படிக்கிறோன்னா அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு ஆயுள் கணக்கில் சேராது. அது எக்ஸ்ட்ரா போனஸ். இப்போ நான் பாகவதம் பற்றி பேசுகிறேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த நேரம் இந்த நேரம் சேவ் ஆகுது. இந்த நேரம் ஆயுள் கணக்கில் சேராது. தைரியமாக இருக்கலாம். அப்போது நம்ம எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். இந்த பாகவதம் கேட்கறதுனால, பாகவத பாராயணம் பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். எல்லா மாற்றங்களையும் உண்டாக்கிடும். இப்படி நான் ஒன்றா சொல்லி நிற்க முடியாது. மொத்தத்தில் என்னென்னா தர்ம அர்த்த காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களும் சித்திக்க செய்யக்கூடியது. முக்தி பிரதாயினி பாகவதம். ஆமாம், பவ ஔஷதாத் பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியது. பவ ஔஷதாத். அதே சமயத்தில் சரி, ஔஷதம்னா மருந்துனா கசக்கும், விருந்துனா இனிக்கும். ஆனால் இது எப்படின்னா பாகவதம்னா ஸ்ரோத்ர மனோபிராமாத்து. ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்குது பாகவதம். அபிராமம், மனசுக்கு ரம்யமாக இருக்குது இந்த பாகவதம் படித்தா. எனது பவ ஔஷதாத்து நிவர்த்த தர்ஷைர் உபகீயமானாத்து பவ ஔஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத்து க உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து புமான் பிரஜேத வினா பசுக்நாத்து. மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பாகவத கதை பிடிக்கும், கிருஷ்ண கதை பிடிக்கும், இனிக்கும். ஆமாம், ஜீவம்ச பசுக்களை வெட்டி வதம் பண்ணி அந்த பசுவதை கூடாது. அந்த பசுவை வெட்டி அதனுடைய மாம்சத்தை சாப்பிட்றாங்க இல்லையா, பீஃப்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகவே உண்டாகாது, பாகவத்தில் பக்தி உண்டாகாது. அந்த பழக்க வழக்கம் இல்லாதவங்களுக்கு தான் வினா பசுக்நாத், பசு வதம் பண்ணி அவன் சாப்பிட்றானோ வதம் பண்ணுறானோ அவனை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் பாகவதம் பிடிக்கும். மாம்சபக்ஷனும் அறவே தவிர்க்கணும், மாம்சபக்ஷனும் கூடாது சொல்கிறேன். கண்டிப்பாக பிராமணர்கள் பண்ண மாட்டாங்க, மற்றவங்கள யாருன்னா மாம்சபக்ஷனம் பண்ணலாம். தயவுசெய்து அதை விட்டுடுங்க. அது இருக்கிற வரைக்கும் அதனால் நோயும் நிறைய உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க மாம்சபக்ஷனம் பண்ணுறதால. அதை விட்டுடணும். அப்போ நம்ம தெய்வீக உணர்வு நம்மளுக்குள்ளே உண்டாகும், பௌதிக உணர்வு உண்டாகாது, கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே பெருகும். அதனால் அவர்களுக்கு தான் கிருஷ்ண கதை, கோஹத்தி பண்ணுறவனுக்கு தான் கோபாலன் கதை பிடிக்காது அப்படின்னு வருஷிச்சான்னா. அதனால் இது பவோஷதம், நம்ம பிரிவை பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய இந்த பாகவதம் படித்தோம்னா நிறைய நீங்கள் உங்களுக்கு உண்மை என்ன, வாழ்க்கையினுடைய உண்மை சூழ்நிலை என்னன்னு தெரிய வச்சுட்டோம் பாகவதம் பார்த்தா. உங்களுக்கு திவ்ய நல்ல ஞானத்தை கொடுக்கும் பாகவதம். அவ்வளோ எது பொய், எது மெய், எது ஸ்வப்னமான வாழ்க்கை, எது காணல் நீரான வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெளிவாக நம்மளுக்கு அனுபவபூர்வமாக கொடுத்துரும். பாரு உன்னை எப்படி பண்ணுறாங்க பாரு, எப்படி தொல்லை பண்ணுறாங்க பாரு. ஆமாம், அப்போ அதெல்லாம் மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்துப்பேன். இது கண்ணை மூடி நடந்தாலும் என்ன கலையன்னு நீ பள்ளத்தில் விழ மாட்டியான் இந்த பாகவத தர்மத்தில்.
நிறைய சொல்லியிருக்கு. இப்போல்லாம் நிறைய பெருமைகளை சொல்லலாம் பாகவத்துக்கு. இதில் வந்து தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன், பூதங்களுக்கு ஏற்பட கடன், மனுஷ கடன், எல்லா கடன்கள்லேருந்தும் இந்த பாகவத பாராயணம் பண்ணுறவங்கள விடுவிச்சது தான். நீ தனித்தனி சடங்குகளை, தேவர்களுக்கு தனியாக சடங்குகள், பித்தர்களுக்கு தனியாக ஸ்ராத்தம் பண்ணுற எதுவும் தனித்தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அந்தளவுக்கு சொல்லிடுது. இன்னும் ருணி அவர்கள் வந்து கடன்பட்டவர்கள் ஆகிறதில்ல, அவர்கள் அதுலேருந்து விடுபட்டுறாங்க அப்படி சொல்லிக்கிது பாகவதத்தில் 11 ஸ்கந்தத்தில். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு தேவதைகளை வணங்கணும்னு அவசியம் இல்லை. நீ கிருஷ்ண பாகவதம் பாராயணம் பண்ணாவே வேரில் ஜலத்தை பார்த்தனா தன்னாலே கிளைகளுக்கு இலைகளுக்கு போய் சேர்ற மாதிரி பித்தர்களுக்கு தேவர்கள் எல்லாருக்கும் போய் தன்னாலே சேர்தான். எத்தனை இடத்துல சொல்லியிருக்கு. தேவக்கடை பித்திருக்கடன் இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லிதான், இன்னொரு இடத்துல வந்து அப்படி தேவக்கடை பித்திருக்கடன் இருந்தால் அதை ஃபுல்ஃபில் ஆகுதான். ஏன்னா கிருஷ்ண வழிபாடு பண்ணுறதுனாலே ஜலத்தில் வேரில் நீர் பார்த்தனா தன்னாலே கிளைகளுக்கு இலைகளுக்கு போய் சேர்ற மாதிரி. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கு. வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் இந்திரியங்களுக்கும் அது உடம்பு புஷ்டிக்கும் நாக்கு ருச்சியாகவும் இருக்குது. இப்போது கவலமாக சாப்பாடு நம்ம நாக்கு ருச்சியாகவும் இருக்குது. அப்படியே கசப்பான சாப்பாடாக சாப்பிட்றோம் இல்லையே. நம்மளுக்கு உப்பு புளி காரம் எல்லாம் உப்பு புளி காரம் எல்லாம் டேஸ்ட்டாக பார்த்து தான் நம்ம சமையல் செய்கிறோம். அப்போ அந்த சாப்பாடு பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடுனால நம்ம என்ன ஆகுது, நாக்குக்கும் ருச்சியாக இருக்குது. அது உள்ளே போய் நம்ம பசியையும் ஆற்றுது. அப்புறமா நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது, ஆரோக்கியமான விஷயத்தையும் கொடுக்குது. அப்படின்னும் போது ரத்த மாம்சம் சரி போன்ற ஆரோக்கியமான விஷயங்களையும் கொடுக்குது. இந்த உடம்புக்கு தேவையான சக்தியும் கொடுக்குது, ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குறது. அப்போ நம்ம உடம்பும் புஷ்டி அடையுது. எவ்வளோ விஷயம் நடக்குது. வயிற்றுக்கு சாப்பாடு போகிறதுனால இந்திரியங்களும் புஷ்டியாகுது, ஆரோக்கியமாக இருக்குது. பசியும் நம்மளை விட்டு போயிடுது. பசியில் ஏங்கி நின்று அந்த பசியெல்லாம் போய் திருப்தியாக இருக்குது. ஃபுல் மீல் சாப்பிட்டோமா நல்லா திருப்தியாக இருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது, வயிற்றுக்கும் திருப்தியாக இருக்குது. அதுதான் சந்தோஷமாக ஒரு தூக்கம் போடலாம், நல்லா தூங்கலாம் நிம்மதியாக. சாப்பாடு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம்னா தூக்கமும் நல்லா தூங்கலாம். இவ்வளோ நிம்மதி, இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ வயிற்றுக்கு உணவு போகிறதுனால இவ்வளோ நன்மைகள். இந்திரியங்கள் புஷ்டி அடையுது, பசியும் ஆறுது, நிம்மதியான தூக்கம் உண்டாகுது. என்ன நாக்குக்கும் ருச்சியாக இருக்குது இல்லையா, பல நன்மைகள் இருப்பது. அது மாதிரி பகவானுக்கு பண்ணுற பக்தி, பாகவத பாராயணம் பண்ணுறது தான் பகவான் பண்ணுற சேவை. பகவான் நாம சொல்கிறது தான் நேரடியாக சொல்கிறேனே, கதாசிரவணம் பண்ணுறது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, இது ரெண்டுமே இல்லாட்டி பாகவத பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பகவானுடைய நேரடி சேவை. கலியுகத்துக்குன்னு பரிந்துரைக்கப்பட்டது பாகவத சாஸ்திரம் தான். கலோகீரேன பாஷிதம், ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோகீரேன பாஷிதம். இந்த பாகவத சாஸ்திரமானது கலியுகத்துக்கென்றே பரிந்துரைக்கப்பட்ட கீரேன பாஷிதம். சுகாச்சாரியர் நம்மளுக்கு கொடுத்தாராம் அந்த பாஷிதம். அது பேசினாராம், பாகவத்தை உபதேசித்தாராம். எதுக்காகனா கலியுகத்துக்கென்றே பாகவத புராணம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அதை பாராயணம் பண்ணினே இருக்கலாமே. அப்போ எல்லா கஷ்டங்களை கடக்கிறது நீங்கள் எங்கே பிரயத்தனம் பண்ணுறீங்க? எப்போ நம்ம சுயநலவாதியாக நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்போ சுயநலவாதியாக நம்ம யோசிக்கிறோமோ அப்போ நம்ம பிரச்சனைகள் நாம் தான் சமாளிக்கணும். எப்போ பகவான்களை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்து பாகவத பாராயணத்தில் மும்முரமாக தீவிரமாக தீவிரமான பக்தி யோகேன்னு அப்படி சொல்கிறார். நீங்கள் மும்முரமாக பாகவத பாராயணத்தில் ஈடுபடுறீங்களோ மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். உங்களுக்கு தேவையான யோகக்ஷேமங்களை மொத்தத்தையும் பகவான் பார்த்துப்பான். இது சத்தியம், நடந்த விஷயம். சொல்லட்டுமா, பக்தி வினோத் தாகூர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜட்ஜி அந்த வடதேசத்தில். அதாவது ஸ்ரீல பிரபுபாதாவுடைய குருநாதர் சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள். அந்த சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய அப்பா தான் பக்தி வினோத் தாகூர். அந்த பக்தி வினோத் தாகூர் வந்து அவர் ஒரு சிறந்த ஜட்ஜி. அவருக்குன்னே தனியாக ட்ராக்லாம் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் அன்றைக்கி அந்த காலத்தில். அப்போது வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் தான் அது வந்து என்னென்னா ட்ரெயின் வந்து ட்ராக்கு தனியாக அவருக்கு விடுவாங்க அவர் வீட்டுக்கு. அதில் தான் அவர் ஏறி போய் கோர்ட்டுக்கு போவார். அப்படியேப்பட்ட ஜட்ஜு, அப்படியேப்பட்ட ஜஸ்டிஸ் அவர் அப்படியேப்பட்ட மகாத்மா. ஆனால் தான் பகவான் நாமா சொல்லிட்டு இருப்பார், ஹரே கிருஷ்ணா. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணால், ஒரு திருட்டு சாமியார், ஒரு பொய்யான சாமியார் வந்து பெண்களை துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தான்.
பெண்களை வர வச்சு அவர்கள தப்பான செயலில் ஈடுபடுத்தினான். அப்போ தான் உடனே இதை பார்த்து கோவப்பட்டு அவர் போய் கண்டித்தார். யார்? பக்தி வினோத் தாகூர் போய் கண்டித்தார். கண்டித்தா அவன் என்ன பண்ணால், உடனே அவர் பிசாசு, அவனுக்கு மந்திரம்லாம் தெரியும், மாயா மந்திரம் ஜாலெலாம் தெரியும் அவனுக்கு. அவன் என்ன பண்ண, ஒரு பிசாசையே விட்டான். அந்த சமயம் பார்த்து அவர் என்ன பண்ண, பாகவத புஸ்தகம் கையில் வச்சுருக்கார். இந்த மூலப்பாராயணம் படிக்கிறோமே, இதே மூலப்பாராயணம் தான் பக்தி வினோத் தாகூர் மூலப்பாராயணம் பண்ணுறார். பண்ணும்போது அந்த பிசாசையே வந்தது பாரு. அது பிசாசு வந்த உடனே இவரை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் உண்டாயிடுச்சு இந்த பாகவத பாராயணம் பண்ணதால். அந்த நெருப்பு வளையத்துக்கிட்ட வந்தோடனே அது அப்படியே எரிக்குது. அது எரிக்கணும். என்னடா கிட்ட நெருங்க முடியல, நம்மளை விட்டானே அந்த மந்திரவாதி, தப்பான இடத்துல விட்டுருக்கானே. இவர் பார்த்து பக்தி வினோத் தாகூர் பார்த்து பாகவதம் படிக்கிறார். ஜென்மாத்திய ஏதோ அன்வயாத்து இதரதஷ்டார்த்தேஷு அபிக்ஞ ஸ்வராட்டு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஷ்யந்தி யத் சோரயः தேஜோ வாரிமிருதம் யதா வினிமயः எத்திர சொர்க்கம் அமிர்ஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு பாராயணம் பண்ணே இருக்கிற பாகவதம் படிக்க என்னன்னா, அந்த வைப்ரேஷனு, அந்த பூதத்தை அவன் துஷ்டன் ஒருத்தன் திருடன் சொல்லணும், அவன் விட்டானே ஒரு சாமியார், பொய் சாமியார், அந்த பூதத்தை விட்டானே. அந்த பூதம் என்ன பண்ணிச்சு, ஆஹா நம்ம தப்பான இடத்துல விட்டானேன்னு சொல்லி அது எரிக்குது உடம்புலாம். உடனே அது நேராக போய் அவனை வதம் பண்ணிடுச்சு. யார்? அந்த சாமியாரை வதம் பண்ணிடுச்சு, பொய் சாமியாரை. அதை பாகவதம் படிச்சுட்டு இவர் பாடி எழுந்து போயினே இருக்காரு பக்தி வினோத் தாகூர். எதுக்காக சொல்கிறேன்னா, பாகவதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒன்றும் பண்ண வேணாம், அது அர்த்தமே தெரிய வேணாம். பாகவத புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே எனக்குலாம் மகாத்மா இன்றைக்கி எனக்கு அழையாக வருது. ஒரு நாள் நினச்சா அந்த பொர்ஷவகத்துலேருந்து வருவாங்க அந்த மயிலாப்பூர் சாய் சமாதிக்கு. அந்த மகாத்மாக்கள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்களேன்னு வருத்தமாக இருக்குது. அவங்களாம் எனக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, அதோ பிரம்மஸ்ரீ சுந்தரமோ சுவாமி உபன்யாசம் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்லோகம் இருக்குது, இந்த இடத்துல ஸ்லோகம் இருக்குது, இதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னவோ குழந்தைக்கு ஸ்லேட்டில் பலபத்தை கைப்பிடிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு எனக்கு அது காட்டி கொடுத்தாங்க இந்த பாகவத்தில். அப்போ தான் ரொம்ப ரசமான ஸ்லோகமாக இருக்கும். எல்லாமே ரசமாக சொல்லணும், அதுவும் பிரம்மஸ்ரீ சுந்தரமாக சொல்கிறாருன்னா ரொம்ப ரசமாக இருக்கும். ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப தேன் மாதிரி இருக்கும். சும்மா சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு போயிடுவார். பெரிய விஷயம் அதில் இருக்கும் பாகவத்தில் பார்த்தா. அந்த ஸ்லோகம் பார்த்தா அரை ஸ்லோகத்துலேயே ஒரு பெரிய விஷயத்த வெளியே சொல்லிட்டு போயினே இருப்பார் அவர் பாட்டுக்கு. பாம்பே சந்திரோட சொல்கிறேன் உபன்யாசம் சூப்பராக இருக்கும். அதனால் யார் சொன்னாலும் சூப்பராக இருக்கும் பாகவதம். நீ பாகவதம் நிஷ்டையாக இருக்கணும். நிஷ்டையாக இருந்தால் நீ சொன்னால் கூட சூப்பராக இருக்கும் பாகவதம். உங்களுக்கு ஆண்டபடிக்காக அது எப்படி அவர்கள் எவ்வளோ ஐடியாவாக அழகாக அந்த ஸ்லோகத்துக்கு அந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ளே கிருஷ்ண பக்தி உண்டாக்குற மாதிரி அது எப்படி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் உண்டாகுது, அந்த ஸ்லோகத்தை இப்படி எடுத்துக்கணும், இப்படி யோசிக்கணும் அப்படின்ற புத்தி அவங்க. அதான் பகவான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுக்கு கூட கொடுப்பான். நீ பாகவத நிஷ்டையாக தொடர்ந்து பண்ணனா உங்களுக்கும் பார்த்தா ஒரு ஸ்லோகம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை உபன்யாசம் பண்ணும்போது உங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை நீங்கள் உபதேசம் பண்ணுவீங்க. கேட்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஞானம் நம்மளுக்கு எப்படி வந்தது? ஆஹா, இது இந்த இப்படி கூட இப்படி கூட ஸ்லோகத்தை புரிஞ்சிக்கலாமா, நல்லா இருக்கே இந்த அர்த்தம் அப்படின்ற அளவுக்கு தோணும். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் வேலை நான் சொல்கிறதுக்கு பார்த்தேன். ஏன்னா தத்கிரகம் தீர்த்திருப்போம், அந்த நல்ல மழை காலம். அப்போது நான் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருப்பிடமாக இருக்கும் அந்த வீடு, பாகவத பாராயணம் பண்ண வீடு அப்படின்னு நான் சொல்லின்னு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தா நல்ல மழை காலம் போது என்னென்னா, இப்போ வீடு ஒழுகுது, ஓடு வீடு இருக்கு இல்லையா, ஓடு வீடு ஒழுகுதுன்னு வச்சிங்களேன். அந்த வீடு ஒழுகுது. எங்களுக்கு கீழே தான் தளம் வீடு, மேலே மேல் மாடியில் ஒரு வீடு இருக்குது, அதுக்கு மேலே ஓடு வீடு. அந்த ஓட்டில் பார்த்தா ஓட்டை, அதனால் ஒழுகுதும் போது நான் என்ன பண்ணேன், அப்போது நான் ஒருத்தர்களை சொன்னேன். என்னென்னா, தத்கிரகம் தீர்த்தரூபம்னு சொன்னார். பாகவதம் படிக்கிறோம் நாம், தத்கிரகம் தீர்த்தரூபம்னு சொன்னார். அதுக்காக இவ்வளோ தீர்த்தமாக வரணும்? தீர்த்தம்னா பரிசுத்தமான இடம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நேரடியாக ஆகாசத்துலேருந்தே அப்படியே ஆகாச கங்கை அந்த அப்படியே பகவான் வருஷிக்கிறார் இல்லையா. இப்போ ஓட்டில் ஓட்டில் அப்படியே ஒழுகுது ஃபுல்லாக. வீட்டில் பார்த்தா தண்ணி நிரம்பிச்சு, மேல் மாடியில் சொல்கிறேன்.
கீழ் மாடி வந்து தளம் மேலே போட்டிருக்கோம். அந்த தளத்துக்கு மேலே ஒரு ரூமு கட்டிக்கிறோம். அந்த ரூமு மேலே ஓடு போட்டிருக்கோம். அந்த ஓட்டில் வந்து ஓட்டை விழுந்துச்சு. ஓட்டை விழுந்து அதில் ஒழுகும்போது அப்போ நான் திடீர்னு அந்த எண்ணம் தோணுச்சு. ஏன்னா அந்த ஸ்லோகத்தில் மகாத்மியத்தில் தத்கிருஹம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். நம்ம இந்த இடத்துல வாசம் பண்ணுறதுனால பாபம் நாசமாகுது. என்னென்னா என் கர்மா கரையுது. இந்த ஓட்டு வீட்டில் ஒழுகுது இல்லையா, இந்த தண்ணியில் தான் நம்ம இருக்கணும்னு அனுபவிக்கணும் இருக்குது. அதனால் நம்மளுடைய கர்மா கழியுது இல்லையா, பாப நாசனம் ஆகுது இல்லையா. இப்போ நான் அனுபவிச்சு இப்போ அந்த ஃபுல்லாக ஒழுவினிருந்தால் வீடெல்லாம் தண்ணி ஆயிடுச்சுன்னா அதில் தான் நம்ம உட்காந்துருக்கணும். ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கணும். அப்போது அந்த ஒழுகிற வீட்டில் அந்த தண்ணிலாம் நிரம்பி அப்படியே ஒழுகிற வீட்டு உட்காந்துருக்கும்போது என்னென்னா இப்போ என் பாபம் நாசமாகுது. ஏன்னா நான் அனுபவிக்கணும்னு இருக்குது, இந்த தண்ணியில் தான் நான் வாழணும்னு இருக்குது. அந்த தண்ணியிலேயே காலை வைக்காமல் ஏன்னா சில்லுன்னு காலில் சேர்த்து கொண்டு வந்துடும். அந்த தண்ணியில் சதன்னு நடந்தோம்னா அந்த நம்ம மேல் வீட்டில் இப்போ நான் இருக்கிற அந்த இடத்துல தான் இருக்கிறேன். இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறது அந்த இடத்துல தான் பண்ணுறேன். இப்போ அந்த வீட்டில் வந்து என்னென்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஃபுல்லாக வெள்ளம் மாதிரி வந்துடும். அப்படியே ஃபுல்லாக ஒழுகுது, சத்துன்னு ஆகிடும். காலில் மெரிச்சு நடந்தால் என்ன பண்ணுறது, வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது, கீழே போயிடலாம், இல்லை இதை அனுபவித்து தீர்க்கலாம். நம்மளுக்கு மேலே ஒழுகுது இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்க்கக்கூடாது. அந்த ஏதோ கர்ம வினை நான் அனுபவிக்கணும்னு இருக்குது. இந்த சதன்னு இந்த ஒழுகிற வீட்டில் வாழணும்னு இருக்குது. சரி அனுபவிச்சுட்டு போயிடுமே, அதுதான் அனுபவிச்சிட்டா சரம கலைவர், இது கடைசி ஜென்மாவாக ஆகிடும் இல்லையா. அதனால் சரி ஓகே அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்புறமா பார்த்தா மழை விட்ட பிறகு அப்போ வெயில் காய்ஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ஞ்சி போயிடும். அப்படியே நம்ம பெருக்கி தள்ளிட்டோம்னா அது ஒரு ஓட்டையில் தண்ணி போயிடும். அது வேறு விஷயம். சொல்கிறேன் எதுக்காகனா அப்படி ஒழுகிற வீடு என்ன பண்ணுறது, அதான் ஓடு வீடு, சிமெண்ட் ஓடு, அந்த ஓடு வீட்டில் ஒழுகுது. சரி எதுக்கு சொல்கிறேன், தத்கிருஹம் தீர்த்த ரூபம். அந்த வீடே தீர்த்த ரூபமாக ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக தீர்த்த ரூபமாக தான் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்னு தீர்த்தம்னா பரிசுத்தமாக ஆகிடும்னு அர்த்தம். தத்கிருஹம் தீர்த்தம் சகல புண்ணிய தீர்த்தங்களும் இருப்பிடமாக இருக்கும். அதுன்னா உண்மையிலேயே புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பிடமாக தான் இப்போ வீடாகி போச்சு. ஃபுல்லாக அந்த மழை தண்ணி வந்து நிரம்பிச்சு. சபாஷ், இப்போ தான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நல்லா புரியுது. இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ பாகவதம் படித்தா தத்கிருஹம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். அப்போ அந்த இடத்துல வாசம் பண்ணவர்கள் பாபநாசம் ஆகிடுது. எனக்கு பாவம் போயிடுச்சு, ஏன்னா அதை அனுபவிச்சிட்டேன் இல்லையா அந்த துன்பத்தை. அதான் அதனால் சத்தியமான எல்லாம் சத்தியம்தான் பாகவதத்தில் மகாத்மியத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம அந்தந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கும் போது அப்போ நம்ம உணர்வோம், ஆஹா இந்த ஸ்லோகம்லாம் சத்தியம்தான் அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்மளுக்கு ஒரு பாடத்தில் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அது பாகவத நிஷ்டையாக இருக்கணும், கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஆஹா ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது, அன்றைக்கி புரியல படிக்கும்போது, இப்போ புரியுது. சபாஷ், நம்ம அனுபவிக்கும் போது தான் புரியுது, நம்ம நேரடியாக அனுபவிக்கும் போது புரியுது. ஓ இதான் உண்மையா, சபாஷ். இது மாதிரி எத்தனையோ விஷயம். இப்போது ஒரு விஷயத்தில் நம்ம ஒருத்தர் போய் நம்மளுக்கு மேலே கோச்சின்னு இருக்காங்க, அவங்க சமாதானப்படுத்துகிறோம், எத்தனையோ சமாதானப்படுத்தினா கூட அப்புறமா பார்த்தா ஆனால் அவங்க பார்த்தா நம்ம கையில் இருக்க நம்ம அல்பமாக ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பை மனசில் வச்சு நம்மளை சேரவே மாட்டாங்க, நம்மளுக்கு பேசவே மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது அவங்க பண்ணுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, பகவானால் பிரிக்கப்பட்டது மனுஷனால் சேர்க்க முடியாது, பகவானால் இணைக்கப்பட்டது மனுஷனால் பிரிக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவர்கள் சமாதானமாக ஆக மாட்டார்கள். உன்னோட ஒன்று நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மறுபடியும் ஒன்றா பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் ஏன்னா பகவானால் பிரித்து வைக்கப்பட்டது. அது நீ என்னதான் டக்கர் அடிச்சு அவங்கள போய் சமாதானப்படுத்தி கையில் காலை விழுந்து சமாதானம் பண்ணோன்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஆனால் நீ மறந்துட்டு போய் பேசுவேன், ஏன்னா நீ பக்தன், நீ பாகவதம் படிக்கிறவன், நீ பகவான் நாம சொல்கிறேன், நீ மறந்துட்டு போய் நீ எல்லாத்தையும் மன்னிச்சு போய் அவங்கள நல்லா பேசுவேன். ஆனால் அவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க, உங்களை குத்தி காட்டுவாங்க, அவங்க எப்போ சுடுசொற்களால் புண்படுத்துவாங்க. அப்போ நீ என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. ஏன்னா பகவான் அவங்கள அப்படி வச்சுருக்கான், உன்னை இப்படி வச்சுருக்கான். அப்படின்னும் போது பகவானால் பிரித்து வச்சுருக்கான் உங்களை. முதல் பொண்ணு பகவானால் பிரித்து வைக்கப்பட்டது, மனுஷனால் சேர முடியாது. நீ பிரயத்தனம் தான் மிஞ்சம், ஸ்ரமையவே கேவலம், வெறும் கஷ்டம்தான் மிஞ்சுமே தவிர பகவானுடைய சேங்ஷன் இல்லை. பகவான் சேங்ஷன் பண்ணலன்னா, பகவானுடைய அனுமதி இல்லாமல் உன்னால் எந்த காரியத்தையும் சாதிச்சிக்க முடியாது. பகவான் ஓகே சொன்னான்னா அடுத்த நிமிஷம் உனக்கு எல்லாமே உன் காலடியில் வந்து விழும். தெய்வ அனுகூலம் இல்லாமல் நீங்கள் மனுஷ பிரயத்தனத்தால் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ துருவன் கோவப்படுறான், ஸ்புரிதாதரம் அந்த உதடு துடிக்குது, என்ன பண்ண முடியும் அவனால்? என்ன பண்ண முடியாங்க? சுருச்சியை போய் வெட்டிட முடியுமா?
உத்தமனை போய் அடிச்சிட முடியுமா? என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. 5 வயசு பையன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இவ்வளோ தான் நினச்சிருக்கு, இதான் வாழ்க்கைன்னு. அம்மாக்களுக்கு போனால் அம்மா ஒன்றும் பண்ண முடியல. அவளே சொல்கிறா, நான் என்னடா பண்ணுறது, என்னை வேலைக்காரியாக கூட என்ன இடஸ்பதிர்மாம்னா என்னை வந்து ஒரு வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க மாட்டார் உத்தானபாதர். அப்பா வந்து சேர்த்துக்க மாட்டார். நான் என்னடா பண்ணுறது, சுருச்சி பிரேயசி அவள் தான் உயர்ந்தவளாக மதிக்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அவளுக்கு இருக்கிற தைரியம், அவள் கூட சண்டை போகிறதுக்கு, அப்பா எனக்கு சக்தி இல்லைடா அப்பா. அவள் கூட வாயாடுறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. அவள் கூட மல்லு கட்டி சண்டை போகிறதுக்கான எனக்கு சக்தி எனக்கு கிடையாதுப்பா. நான் சாத்விகமாக வாழ்ந்துட்டேன். சுனிதி சொல்கிறா, நான் சாத்விகமாக வாழ்ந்துட்டேன் இப்படியே. ஆனால் அவங்களுக்கு நான் மனசால் கூட அமங்கலம் வம்சத்தான் கண்டிப்பாக நினைக்காதராப்பா. மற்றவங்களுக்கு தீங்கு மனசால் கூட நினைக்காத. நம்மளுக்கு இதுதான் வாழ்க்கை, நம்மளுக்கு இப்படி தான் அனுபவிக்கணும் இருக்குது. நான் துர்பாக்கியசாலிடா, என் பாலை குடித்து வளர்ந்ததுனால உனக்கும் இந்த துர்பாக்கியம் வந்து பாதிக்குது துருவா. நம்ம அனுபவித்து தீர்ப்போம். அதான் நம்ம அனுபவித்து தீர்ப்போம் அந்த கஷ்டத்தை. அப்போது நம்ம கர்மா கழியுது. சரி, அதனால் வந்து என்னுடைய துர்பாக்கிய நில தாண்டா, நான் வேலை குறைய சேர்த்த மாதிரி நான் உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா. ஆனால் உனக்கு ஒரு தெய்வத்தை காமிக்கிறேன். ஏன்னா இது நான் சொல்கிறது இல்லை, நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சது. யார்? சுவாயம்பு மனு, பரமேஷ்டி ஆகிய பிரம்மதேவர் கடைப்பிடிச்சிருக்கார். பகவான் ஆராதனை பண்ணியிருக்காங்க. அவர் தவத்தினால் ஆராதனை பண்ணார், இவர் யாகங்களால் ஆராதனை பண்ணார். சுவாயம்பு மனு யாகங்களால் ஆராதனை பண்ணார், பிரம்மதேவர் தவத்தினால் ஆராதனை பண்ணார். எப்படியோ ஒன்று எதை அவங்க வந்து பக்தி தான் முக்கியம். அப்படி பக்தியோடு ஆராதனை பண்ணியிருக்காங்க பிரம்மதேவரும் சுவாயம்பு மனு யாகத்தினால் பக்தியோடு ஆராதனை பண்ணியிருக்கார். பகவானே யக்ஞனாக புத்திரனாக சுவாயம்பு மனுக்கு வந்து காப்பாற்றினார் தவம் பண்ணும்போது. அதே மாதிரி பிரம்மதேவரை வந்து பக்ஷிக்கு வரும்போது யக்ஷராஷ்டிரலாம் அப்போ பகவான் மோகினி அவதாரத்தை சந்தியா ரூபம் எடுத்து வந்து காப்பாற்றினார். அந்த யக்ஷராஷ்டிர பக்ஷிப்படாமல் காப்பாற்றப்பட்டார். அது மாதிரி பகவான் வந்து பிரம்மதேவரையும் காப்பாற்றுறார், எல்லாரையும் காப்பாற்றுறார். அது நீ யோகியா இல்லை ஞானியா அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் அதோடு சேர்ந்து பக்தியும் இருந்தால் காப்பாற்றுறார். சரி, இது போகட்டும். அப்போ துருவன் பாருங்கள், தன் சாமர்த்தியத்தினால என்ன பண்ண முடிஞ்சது? உத்தானபாதனை ஜெயிக்க முடியுமா? சுருச்சி அம்மா கீழே இறக்க முடியுமா? உத்தமனை ஜெயிக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா பண்ணான், பகவான் தான் கதி அப்படின்ட்டு அவங்க அம்மாக்காரி யார் சுனிதி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். நான் பாடுக்கு போயிட்டான். நடுராத்தில் ஏதாவது போலீஸுங்க ஆச்சு அப்படின்னா அதுதான் நான் இருக்கிறேன்னே. அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியது பிரதம அது விரதமாக எடுத்துக்கிறேன்னே. ஆனால் என்ன பூர்ணமாக சரணாகதி அடைஞ்ச உடனே அப்படி கை விட்டுறேன் அப்படின்னு உடனே நாரதர் அனுப்புகிறார். அபயஸ்த தலைவர் சொன்னார், அவருடைய பாவங்களை நீக்கப்பட்டது. இனிமேல் பகவானுடைய தரிசனத்துக்கு அவனுக்கு தடையே கிடையாது. அந்த தடையை நீக்கினார் நாரதர் அபயஸ்தம் கொடுத்து துருவனுக்கு. அப்போ ஹிருதயத்தில் பார்த்தா 5 மாதமாக ஆனந்தமாக சல்லாபம் பண்ணுறான். பகவானோட ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறான். அப்போ வெளியில் என்ன நடக்குது அவனுக்கு தெரியும். வெளியில் வந்துன்னா அம்மா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க தேவரெல்லாம், அப்பா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க, சுரிச்சி அம்மா மாதிரி கூப்பிட்டு பார்க்குறாங்க, உத்தமன் தன் தம்பி மாதிரி கூப்பிட்றாங்க. அண்ணா தெரியாமல் சொல்லிட்டு நான் வானா குழந்த, நான் உனக்கு தெரியாமல் திட்டுண்டா வாடாப்பா அப்படின்ட்டு எவ்வளோ கூப்பிட்டு போகிறாங்க. சுரிச்சி மாதிரிலாம் நடக்கவே நடக்கலை. ஏன்னா பகவான் உள்ளிருந்து தவம் பண்ணுறானா, பிரத்யேத்த திருக்ஷையா, இவனை பார்க்கணுன்னு பகவானுக்கு ஆசையா. அப்போ பக்தி தான் முக்கியம். பக்தினால தான் இவன் தபசு சித்திக்கும், ஞான சித்திக்கும், எல்லாமே பக்தி இருந்தால் சித்திக்கும். பக்தி இல்லைன்னா இது வரட்டு வேதாந்தமாயிடும். ஞானமானது அஷ்டாங்க யோகம் பண்ண கால விரையும் ஆகிடும். அஷ்டாங்க யோகம் பண்ணுறது என்னென்னா கண்ண முடியும் உட்காந்து வேண்டி தான், காலை தான் வேஸ்ட் ஆகும். நீ பாடு உட்காந்து இருக்க வேண்டியது தான், தவம் சித்திக்காது. சாம்பலில் பண்ணுற ஹோமம் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பகவான் அனுகூலம்னா சூப்பர். உனக்கு அக்லிஷ்ட கர்மனகா, கிளேசம் இல்லாமல் உனக்கு நீ எதை நினைக்கிறியோ அதை சாதிச்சிட முடியும். அதான் பகவான் செய்கிற செயல். அதுக்காக அதனால் கண்டிப்பாக பக்தர்கள் அல்பமான விஷயத்தை பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க, பகவானே வேணும்னு தான் கேட்பாங்க. அதான் புத்திசாலித்தனம், சுமேதசா, சிறந்த புத்திமான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, அதனால் நம்ம சாமர்த்தியம்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் கிருஷ்ணனுடைய பகவானுடைய சாமர்த்தியத்தில் நடக்குது. அவ்வளோதான். 1000 பேர் 1000 சொன்னால் இதை பண்ண அதை பண்ண அப்படின்ட்டு மார்த்தட்டிக்கலாம்.
அவங்க என்ன நன்றி நினைக்கல, என்ன நான் இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் அதெல்லாம் நீ பாரத்தை ஏற்றுக்கிற மனசில். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீ சீக்கிரத்தில் விட முடியலன்னு சொன்னால் பகவான் அனுகூலமாக இல்லைன்னு அர்த்தம். ஈஸியாக விட்டுட முடியுதுன்னா பகவான் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனால தான் உனக்கு எல்லாத்தையும் மறந்து போச்சு, நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போச்சு, நீ போய் ஜாலியாக பேசுகிறேன். ஆனால் அவங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்ததெல்லாம் கூட மறக்காமல் உங்களோட பேசுவாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்றும் இல்லை, என்ன கரெக்டாக இருந்தா பாகவத பாராயணம் பண்ணே போ, பகவான் நாம சொல்லிட்டு பாகவத பாராயணம், வேறு எந்த ஒரு வேலையும் வச்சுக்காத, இதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணே வா. அது பிறகு பகவான் உன் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துப்பான். கண்டிப்பாக செய்ய முடியுமா? ரெண்டத்தையும் பஸ்டோடனே வெளியே போய் எட்டி பார்க்குறோம், நம்ம அங்கே போனோமா இங்கே போனோமா, யாரா கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு உடனே மனசு அலைப்பாயுது. உடனே யாருன்னா ஃபோன் பண்ணி பேசலாம், யாருக்காவது ஃபோன் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா படிச்சுன்னு இருக்கும்போதே. ஏன்னா உனக்கு ருச்சி இல்லை பாகவதத்தில். ருச்சி இருந்தாலும் நீ வேறு டக்குன்னு அதை நிறுத்திட்டு ஃபோன் பேசிட்டு உட்காந்துருப்பேன், தேவையில்லாத வாக்குவாதம் வீண்வாதம் பேசின்னு இருப்பேன், பேச மாட்டேன். கண்டிப்பாக பேசின்னா ஆக போகுது. அந்த சமயத்தில் பாகவதம் படிக்கலாமே, படித்தேன்னா நல்ல அறிவு ஞானம் உண்டாகுமே, தபஸ் உண்டாகுமே, சந்தோஷமாக இருக்கலாமே. அதை செய்யலாம் இல்லையா? அதை செய்ய மாட்டாங்க சில பேர். பிறருக்காக, அதாவது என்னென்னா பிறருடைய கஷ்டம் போகிறதுக்காக கூட பாகவதம் வைப்பாங்க வீட்டில். பிறருடைய கஷ்டத்தை போகிறதுக்காக வீட்டில் கல்யாணம் ஆகலை பாகவதம் வச்சுனா கல்யாணம் ஆகும். கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். எல்லா பழங்களையும் கொடுத்துரும் பாகவதம் கண்டிப்பாக. ஆனால் அதோட நிறுத்திக்கூடாது. அதுக்கு மேலே பகவத் பக்தியில் சுத்தமான பக்திக்கு நம்ம உயர பார்க்கணும் கண்டிப்பாக. அதே பாகவதம் கொடுத்துரும், இருந்தாலும் நம்ம அதிலே இருக்கக்கூடாது. அது முக்கியம் இல்லை. நம்ம மனுஷ ஜென்மம் எடுத்தது எதுக்காகனா எல்லா பலனும் கிடைச்சிட அது முக்கியம் இல்லை. மனுஷ ஜென்மம் எடுத்துக்காகனா நாயும் தேகபட்சம் கஷ்டம் காமன் அர்ஹதை விட்பு ஜாமியே, மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் போல் வாழத்துக்காக கிடையாது மனுஷ ஜென்மா. எதுக்கான தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்துவம் சத்திய தேஷ்மாத் பிரம்மசுகியம் வாழ்ந்தோம். மலத்தை தின்ற பன்றிகள் போல தப்பாக நினைக்கூடாது. பாகவத்தில் ஸ்லோகத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அது மாதிரி நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்டு வயிற்று உதரம் பரிணா ஜீவகா, வயிற்று பாட்டுக்குன்னே வாழுறது அப்படிலாம் இருந்துடாமல் அழகாக பகவான் பலராமர் கேசவன் கிருஷ்ணன் பண்ண லீலைகளை அனுபவித்து சந்தோஷப்பட்டோம்னாவே பசி எடுக்கும்போது சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்காக வாழலை, ஏதோ வாழத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும், அவள் தான் வாழத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும், அவள் தான். அதுக்கு பெருசாக சிரமம் பார்த்துக்க மாட்டேன். அப்படி செய்யணும், வடை பாயசத்தோடு அப்படி சாப்பிட்ணும், இப்படி சாப்பிட்ணும், அதுக்கு இதை பண்ணணும், இது பண்ணணும். சமையல் வேலையிலே ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடக்கூடாது. சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் கூட சாப்பிட்டு தத்தியானம் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக ஒரு புளியோதரை செய்வாங்க, ஒரு லெமன் ரைஸ் செய்வாங்க, ஒரு சாம்பார் சிம்பிளாக செய்துட்டு அது சாப்பிட்டு கூட போகலாம். நம்மளுக்கு நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு அடுத்து நம்ம நோக்கம்னா பாகவத பாராயணம்னா அதில் போகணும், பக்தி அதிகரிக்க செய்யணும். அதுதான் பக்தி ஞான விராகாப்த விவேகோ வர்த்ததே மகான்னு மாயாமோக நிராசிச்ச வைஷ்ணவீகரியதே கதம். இந்த மாயை என்ற மோகத்திலிருந்து விலகிறதுக்கு காரணமான ரகசியம் என்ன? இந்த மாய மோகலை சிக்கிக்கொள்ளாமல் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும். மாய மோகத்தில் சிக்கிக்கொள்ளாத மாட்டார். நம்மள மாதிரி சாப்பிடாது, தூங்குவார், எல்லாம் பண்ண ட்ரெஸ் பண்ணிப்பார், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க திருடர்கள் கிருஷ்ண பக்தியில் தலைச்சு நிற்பாங்க. அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க. அதுலேயும் காரணம் அவர்கள் பாகவதர்கள். சரி, ஓகே. அதனால் சரி, இதோட போதும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுக்கு என்ன சுயநலம், நம்ம என்ன போட்டு மனசை வாட்டி எடுத்தாலும் அதை தூக்கி ஓரம் தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன பகவான் கொடுத்துருக்கானோ அந்த பாதையை நாம் செய்யணும். என்னென்னா அதுக்காக நிறைய பாதைகள்லாம் சொல்ல ரெண்டே பாதை தான். நாம சங்கீர்த்தனம், பகவத் கதா சிரவணம், இல்லாட்டி கதை கீர்த்தனம். இப்போ பாகவத பாராயணம் பண்ணுறோம், அது மாதிரி எதனா ஒன்று வச்சுக்கணும். நம்ம பாராயணம் பண்ணே வந்தோம்னாவே எல்லாமே சரியாக போயிடும். இப்போ நான் சொல்லலையா, பக்தி வினோத் தாகூர்
அவர் வந்து என்னென்னா பூதம் வேவி விட்டார். அப்பாடு பாகவதம் படித்தார், நல்ல வைப்ரேஷன். அவர்கிட்ட நெருங்க அது உடம்பு எரியுது அப்படியே அந்த பூதம். கடைசியில் என்ன பண்ணுச்சு, அது நேராக போய் அது யார் அனுப்பிச்சி வச்சானோ அவனை போய் சாப்பிட்டுச்சு, அவனை வதம் பண்ணிச்சு. அப்படி தான் பண்ணும். சரி, ஓகே. அப்படியே சோழன் ஜெய் அப்படியேப்பட்ட ஜெயக்கொடி பறகுது. பலராம் கி பகவான் கி ஜெய். ராம 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 ராம. ஜெய் ஜானகிகாந்த சுவாமி ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரண கோவிந்தா கோவிந்தா. ராம 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 ராம. சரி, ஓகே. இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம.